கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். Judges chapter 11 verses 30 and 31. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோടെ திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். We find that Jephthah made a vow. இன்றைய மெசேஜ் பொருத்தனை. Today's message is a vow. உலக மனிதர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே பொருத்தனைகளை பண்ணுகிறார்கள். The worldly people make many vows in different ways. முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா மார்க்கத்தாரும் பொருத்தனை என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அபியாசப்படுத்துகிறார்கள். People of different religion in the whole world, they make this vow as a practice in their life. சில மார்க்கங்கள் பொருத்தனைகளை வலியுறுத்துகிறது. Certain religions give importance to this vow. வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது அநேகருடைய பிரதிஷ்டைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். In the Old Testament as well as the New Testament, we read about the vows that were made by many. தமிழ்ல பொருத்தனை, பிரதிஷ்டை, தீர்மானம், உடன்படிக்கை, ஏற்பாடு, நேர்த்திக்கடன் இதெல்லாமே ஒரே வார்த்தையினுடைய அனுபவங்கள் தான். All these terms that are mentioned in Tamil give the same experience, that is the vow. ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு விதத்துல சொல்லும். Each religion gives a different explanation on the same. இந்துக்கள் அதை நேர்த்திக்கடன் என்று சொல்லுவார்கள். The Hindus call it as a vow or an oath. பைபிள் அதை பொருத்தனை என்று சொல்லுகிறது. The Bible calls it as a vow. இங்கே ஒரு மனிதன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். Here a man, he makes a vow. இங்க இருக்கிற நீங்கள் கூட பொருத்தனை பண்ணி இருக்கலாம். You who are present here can also would have made a vow. கடந்த காலங்களிலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது சில பொருத்தனைகளை நீங்கள் பண்ணுவீர்கள். In the past days when your needs were not being met, you would have made a vow. வியாதி படுக்கையிலே அநேகர் பொருத்தனை பண்ணுகிறார்கள். In your sick bed, many would have made a vow. வேலை கிடைக்கலன்னா பொருத்தனை பண்ணுவாங்க. If you are unemployed, you will make a vow. எது நடக்கலையோ அது நடக்கணும்னா நாம் பொருத்தனை பண்ணுகிறது ஒரு பழக்கமாக இருக்கிறது. It is our practice to make a vow if something which we desire has not happened. அப்படி பார்த்தா இங்க இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொருத்தனை பண்ணினவர்களாக இருப்போம். In that term, all of us present here in some circumstance have made a vow. இப்போ இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நீங்கள் பண்ணின பொருத்தனைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். This morning the Lord desires to remind you of the vow that you have made. சாக போற மனுஷன் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி மாதிரி பொருத்தனை பண்ணுவான். A man who is about to die, he will make a vow as his word of oath. எனக்கு சுகம் கிடைச்சிருச்சுனா அதை செய்றேன் இதை செய்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு ஒப்பு கொடுத்துருவான். He will say, if I receive my healing, then I will do this and that, and he will make a vow on the same. ஆனா பிழைச்ச பின்பு அதை செய்யறானான்னு கேட்டா இருக்காது. But once he is healed, he will not perform his vow. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். Now I pose a question. நான் பண்ண பிரதிஷ்டை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இன்னைக்கு வரைக்கும் கரெக்ட்டா அப்படியே நிறைவேற்றிட்டு வர்றேன் அப்படினு சொல்றவங்க கை வைத்து. All those who say I have performed or I have fulfilled the vow that I have made, lift up your hands. தேடி பார்த்தேன் தென்படவில்லை. I sought and there was none. ஒரே ஒரு ஆள் ஒரு half கை வந்துச்சு அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. There was a hand which was lifted up partially, but after it was not. அப்ப நம்ம எல்லாரும் பொருத்தனை பண்ணினவங்க அதை நிறைவேற்றாத பாவிகள். So we all have made a vow and are sinners who have not fulfilled the vow. ஒரு அதிகாரம் படிப்பேன் அப்படினு சொன்னாலும் அது பொருத்தனை தான். If we say that we will read one chapter a day, that is also a vow. அந்த ஒரு அதிகாரத்தையும் நீ ஒழுங்கா படிக்காம இருந்தா அது பாவம். If you do not read that one chapter properly, that is a sin. சர்வீஸ்க்கு நான் ஒயிட் Dress தான் போடுவேன் அப்படினு சொல்லிட்டு சூழ்நிலை மாறிடுச்சுன்னு கலர் போட்டு வந்தா அது பாவம். If you will decide that you will wear a white dress for the service and if because of circumstance you change the color of your dress, that is a sin. உபாகமம் 23 நீங்கள் பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 23, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned there. நீ ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்று. If you have made a vow, fulfill it. அதை நீ நிறைவேற்றாவிட்டால் அது உனக்கு பாவமா. இந்த பாம் சவுண்ட் எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஃப்ரீயா பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்படியே இந்த எங்கேயோ உட்கார்ந்துட்டு எக்கோ மாதிரி இருந்தா ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதம் சொல்லுகிறது ஒரு பொருத்தனை பண்ணி அதை நீ நிறைவேற்றாவிட்டால் அது உனக்கு பாவம்.
The Bible says if you have made a vow and has not fulfilled it, that is a sin. பின்னால கேக்குதா ரைட் அப்படி விட்டு ஆனே நேரத்துல நீ பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாவிட்டால் அதை தேவன் கணக்குல வைத்து உன்னை கேட்பார். At the same time, if you have made a vow and has not fulfilled it, the Lord will have it in his account and question you. அதை விட நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் நலமா இருக்கும். Instead, if you have not made that vow, it would have been good on your part. ஆனா நம்மில் எல்லாருமே பொருத்தனை பண்றோம் ஏன்னா நமக்கு சில காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. All of us make a vow because we want to fulfill certain things. உபாகமம் 23, 21, 22, 23 வாசியுங்க. Deuteronomy chapter 23 verses 21 and 22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவமில்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. This is a command of the Lord. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணா அதை நிறைவேற்றணும். If you have made a vow, you have to fulfill it. உனக்கு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்ற முடியலன்னா நீ பொருத்தனை பண்ணாத. If you are unable to fulfill the vow, then do not make a vow. இன்றைக்கு வேலூர்ல கர்த்தர் இந்த வார்த்தையை பேச விரும்புகிறார். The Lord desires to speak this word in Vellore today. வாலிபர்கள் பொருத்தனை பண்ணுகிறீர்கள். The youths make a vow. குடும்பத்தார் பொருத்தனை பண்ணுகிறீர்கள். Family members make a vow. ஊழியர்கள் பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். The servants of God are within that vow. விசுவாசிகளுக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு, ஊழியக்காரங்களுக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு. There are certain consecrations for the believers as well as for the servants of God. ஊழியர்களுக்குன்னு கண்டிப்பான பிரதிஷ்டை இருக்கு, விசுவாசிகளுக்குன்னு கண்டிப்பான பிரதிஷ்டை இருக்கு. There are strict rules or consecration for the servants of God as well as for the believers. ஏனென்றால் நாம் எல்லாரும் பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். We all are under this consecration or the vow. இப்போ நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நீங்கள் பண்ணின பொருத்தனையை நீங்க நிறைவேற்றி இருக்கீங்களா? Now you consider if you have fulfilled the vow which you have made from the time you were saved up till now. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். You have to have a clear understanding. நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறதுக்கு முன்பாக சிந்தியுங்கள். Think twice before you make a vow. அதை நிறைவேற்ற முடியுமாங்கறதை யோசியுங்கள். You think if you can fulfill the vow. அப்படி முடிந்ததை மட்டும் நீங்க சொல்லுங்கள். Only if you can fulfill, that is what you should make. எல்லாத்தையும் நீங்க வாயை திறந்து பொருத்தனை மாதிரி பண்ணாதீங்க. Do not open your mouth to make a vow for everything. நான் இந்த பொருத்தனையை இப்போ ஓரளவு அனலைஸ் பண்ணி உங்க முன்னால வைப்பேன். I will analyze this vow for to an extent and set it before you. இங்கே ஒரு யுத்தகளத்துக்கு ஒரு மனிதன் புறப்படுகிறான். There is a man who is setting forward for a battle. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். He was a man who was rejected by all. எல்லாரும் அவனை துரத்தி விட்டுட்டாங்க. Everyone had cast him away. ஆனா சூழ்நிலை மாறின பொழுது, when the circumstance changed, யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அவங்க எல்லாம் இவனை தேடி வந்தாங்க. all those who cast him away sought for him. நீ எங்க கூட வா, you come with us, நீ எங்களுக்கு தலைவனாயிரு, join us, be our head, எங்க யுத்தத்தை நீ நடத்துன்னு சொன்னாங்க. you fight our battles. அவன் ஒத்துக்கிட்டான். He accepted. பட் அவனுக்கு உள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்துச்சு. But within him there was a great confusion. இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்குமா? Will I be victorious in the battle? கிடைக்காதா? If not, ஒருவேளை நம்ம தோற்று போயிடுவோமா? perhaps if I will be defeated. அப்படி தோற்றுட்டா அதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. If I am defeated, there is no other disgrace. இவன் அப்படியே தேவனுடைய சன்னிதானத்துக்கு போறான். He went to the presence of God. இப்ப தேவ சந்நிதியில போய் now going to the presence of தன்னுடைய God, பிரச்சனைகளை எல்லாம் தேவ சமூகத்துல வைக்கிறான். he sets all his problems before the Lord. தன் இருதயத்தை அப்படியே தண்ணியை போல ஊத்துறான். He pours out his heart as water before the தன் Lord. பிரச்சனை எல்லாம் அப்படியே ஷேர் பண்றான். He shares all his problems to the Lord. அதே நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Judges 11 verse 11. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். தான் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிக்கிட்டே இருந்தான். Jephthah uttered all his words before the Lord in the presence of God. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் யுத்தம் பண்ணது இல்ல. Lord, I have not gone for the battle up till now. எனக்கு நல்ல பிராக்டீஸ் கிடையாது. I do not have good training. நான் ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவன். I was wandering. நான் வீணரோடு சுத்தி கொண்டிருந்தவன். I was a man wandering with vain people. என் பிறப்பு அவ்வளவு தெய்வீகமானது அல்ல. My birth was not divine. பட் இப்போ நான் ஒரு யுத்தகளத்துக்கு வந்திருக்கிறேன். But now I have come to a battlefield. எல்லாரும் என்னை நம்புறாங்க. Everyone trusts on me. ஆனா எனக்கு ஜெயம் கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. But I doubt if I will be victorious. எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டான். He told all his problems. இப்ப சொல்லிட்டு யுத்தகளத்துக்கு புறப்படும்போது, when he mentioned all his problems and proceeded for the battle, அவனுக்குள்ள ஒரு உதிக்கிறது. there was something, an instinct within him. ஒரு பொருத்தனை பண்ணலாமே. Let us make a vow. அவன் என்ன பொருத்தனை பண்ணா? What was his vow? ஒருவேளை நீர் எனக்கு ஜெயம் கொடுத்தால், perhaps if you will give me the victory, ஜெயம் கொடுத்ததுக்கு அடையாளமாக, as a sign for this victory, நான் திரும்பி வரும்போது, when I shall return, என் வீட்டில இருந்து எது எனக்கு எதிர வருதோ, whichever comes confronts me from my house, அதை உமக்கே கொடுத்துறேன். I will give it back to you. என்ன நினைப்புல சொன்னா? What was his thought? என்ன மைண்ட்ல சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? What was his mind at the time?
நான் திரும்பி வரும்போது ஆடு வரும், maybe a goat or இல்ல a ஒரு lamb மாடு வரும், or an ox இல்ல ஒரு ஒட்டகம் வரும். or a camel might confront him. அப்படித்தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. That was his mind. இல்ல எவனாவது ஒரு வேலைக்காரன் வருவான், இல்ல ஒரு வேலைக்காரி வருவா, A servant maid or a servant man. அதை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல தான் இவன் யுத்தத்துக்கு போயிட்டான். With the decision to give them back to the Lord, he went to the battle. ஆனா கர்த்தர் யுத்தத்தை ஜெயம் கொடுத்தார். The Lord granted him the victory in the battle. பயங்கர சந்தோஷத்தோட திரும்பி வர்றான். With a great joy he returned. திரும்பி வந்தா When he returned, வீட்ல இருந்து யாரு எதிர வருது? who was confronting him? ஆடா மாடா ஒட்டகமா எது வெளியே வந்துச்சு? Was it a goat or a lamb or an ox or a எதிர camel? வந்தது என்னது? What was that? ஒத்தைக்கு ஒரே மகள் வந்தா. His only child. அவர் வாலிப பெண் டான்ஸ் ஆடிட்டு வெளியே வந்துட்டா, அப்பா ஜெயிச்சிட்டாருன்னு. She was a young girl who was dancing for the victory the father had wrought. அப்பா ஜெயிச்சிட்டாருன உடனே தம்பூர் எடுத்துட்டு அடிச்சிட்டு வந்தா, இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. She had a timbrel in her hand because of the victory her father had got, and therefore he was அவன் confused. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். He rent his clothes. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the Bible says. ஐயோ மகளே தொலைச்சிட்டியே, காது என் பொருத்தனையவே ஒண்ணுமில்லாமக்கிட்டியே. He cried out, he lamented and saying, you have made my vow as nothing. சரி, ஒரு வேலைக்காரனுடைய பொண்ணு வந்தா ஒப்பு கொடுத்துருவே. Perhaps if it is a child of a servant maid, you will ஆடு give up. மாடு வாயில்லா ஜீவன் வந்தா ஒப்பு கொடுத்துருவே. A cattle or an oxen which you will give up. பட் உன் ஒரே மக வந்தா ஒப்பு கொடுக்க உனக்கு முடியலையே. But your only daughter you are unable to give up. இன்னைக்கு अनेகர் இப்படி தான் இருக்கிறோம். This is the state of many today. பொருத்தனை பண்றோம். We make a vow. ஆனா சூழ்நிலையை கர்த்தர் அனுகூலமாய் மாத்தும்போது ரொம்ப யோசிக்கிறோம். When the Lord makes a circumstance favorable, we think twice. இதுக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say here? நீதிமொழிகள் 20:25 என்ன சொல்லுகிறது? Proverbs 20:25, what does it tell us? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு அதை யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். It is a snare to the man who devoureth that which is holy and after vows to make inquiry. ஒருத்தர் மீசை எடுப்பேன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டார். A person made a vow that he will remove his mustache. மீசையை எடுத்துட்டார். He removed it. அடுத்த நாள் ஆபீஸ் போனார். Very next day he went to his office. அவ்வளவு பேரு இவரை பைத்தியக்காரனாக்கிட்டான். Everyone made him a crazy. அப்படி ஒரிஜினல் பொம்பளை மாதிரியே இருக்கு அப்படினா அவர்ட்ட. They called him you look like a woman. வாழ்க்கையில கோலத்தனமா மாறிட்டியே. You have become a coward in your life. நீயே உன்னைய கோலைன்னு ஒத்துக்கிட்டியே. You accept you are a coward. அப்படின்ட்டு அதுக்கு பிறகு பரியாசம் சீண்டல்கள் அதிகமாச்சு. People were mocking and scorning him. ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் மெல்ல பாதி மீசை வந்துச்சு. ஒரு வாரத்துக்குள்ள full மீசை வந்துருச்சு. After 4 days he had a partial of his mustache and within 1 week he had his mustache again. அப்போ இந்த பொருத்தனை எப்படிப்பட்டது? What kind of vow is this? நான் ஒன்னு சொல்றேன். I tell you one thing. பொருத்தனையே பண்ணாத. Do not make a vow. என்னுடைய பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். That is how my message will be. பைபிள் அப்படி தான் சொல்லுது. The Bible also tells the same. பொருத்தனை நீ பண்ணாதன்னு சொல்லுது பைபிள். It tells us do not make a vow. ஆனா பண்ணிட்டா நிறைவேற்றாம விட்டுறாதன்னு சொல்லுது. But if you make a vow, do not refrain from fulfilling it. மறுபடியும் அந்த வசனத்துக்கு நாம் திரும்பலாம். Let us turn back to that word. உபாகமம் 23:22. Deuteronomy 23:22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனையே பண்ணாதன்னு தான் நான் சொல்றேன். I tell you do not make a vow. அதுதான் நம்முடைய பாலிசி. That is our policy. தேவன் அதைத்தான் சொல்றார். That is what the Lord says. நீ பொருத்தனை பண்ணாத. Do not make a vow. ஆனா பண்ணுனா நிறைவேற்றாம செத்தா கூட நீ அதை நிறைவேற்றணும். But suppose you made a vow, do not forbear from fulfilling it even if you die. திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat my words. நீ பொருத்தனை பண்ணாதே. Do not make a vow. பொருத்தனை பண்ணா நீ அதை நிறைவேற்றியே தீரணும். Suppose you make a vow, you have to fulfill it அப்படி definitely. நிறைவேற்றாத பட்சத்தில் அது உனக்கு பாவமாகும். If you will forbear from fulfilling it, then it is a sin on your side. அப்படி நீ நிறைவேற்றாவிட்டால் If you do not fulfill, பைபிள் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? நீ அரை மனிதன். You are a half man. நீ முழு மனிதன் அல்ல. You are a partial man, you are not a full man. நீ ஒரு அரை மனிதன். You are a partial man. நீ தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியாது. You cannot dwell in the temple of God. சங்கீதம் 15:4 நீங்கள் பார்க்கும் பொழுது 15 Psalm verse 4. ஒன்று என்ன சொல்லுகிறது? What does it say? ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது? Verse 1, what does it யார் say? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? Who shall dwell in the holy hill of the யார் Lord? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who shall dwell in the tabernacle of the Lord? ஆணையிட்டதில் 4ஆம் வசனம் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதவன். He that sweareth to his own hurt and changeth not. அப்படி ஒருத்தன் தவறிவிட்டால் என்ன சம்பவிக்கும்? If a man will forbear, what will happen? இதை குறித்து யாக்கோபு என்ன பேசுகிறார்? What does James tell about this? ஒருவன் சொல் தவறிவிட்டால் If a man will miss in his word, அவன் அரை மனிதன். he is a partial man. யாக்கோபு 3:2. James chapter 3 verse 2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷன். சொல் தவறிட்டான் யார் அவன்? அரைகுறை மனிதன்.
If a man does not offend in his word, he is a perfect man. If he is offended, then he is a partial man. பொருத்தனை பண்ணாதீங்க. Do not make a vow. ஆனா பண்ணுனா என்ன வந்தாலும் நீ அதை நிறைவேற்றணும். Once you make a vow, then you have to fulfill it come what may. ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். One thing, pay attention. உன் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டேன்னா அது அப்படியே தேவன் கேட்பார். Once you open your mouth to make a vow, the Lord will hear you. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். They that fear the Lord shall speak one to another, the Lord shall hearken to them. அது ஞாபக புத்தகத்தில் எழுதப்படும். It shall be written in the book of remembrance. நீங்க என்னெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்கீங்கங்கறது இப்ப நான் நினைப்பூட்ட போறேன். I want to remind you of the vows that you have made. அதை நிறைவேற்றிட்டீங்களா இல்லையாங்கறதை நீங்க புரிந்து கொள்ளணும். You have to understand if you have fulfilled your vow. நிறைவேற்றா விட்டால் ஒரு சான்ஸ் இன்றைக்கு அதை ரினியூ பண்ண போறீங்க. If you have not fulfilled it, then one chance you are going to renew. இந்த சர்வீஸ், இந்த சர்மன் உன்னை அதுக்காக அழைக்கிறது. This message invites you for the same. நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு யோசிக்க கூடாது. Do not make a vow and think twice. இப்ப ஆண்டவர்ட்ட अनेகர் இப்படி தான் பொருத்தனை பண்றாங்க. Many make a vow with the Lord. காரியம் ஆகுற வரைக்கும் இயேசப்பா ஒரே பிடிதான், இவன மாதிரி ஜெபிக்கிற ஆளையே பார்க்க முடியாது. Until your things are accomplished, you will keep on calling on to the Lord. அதுக்கு பிறகு பார்த்தா இவனை காணவே காணோம். After which the person is not found. ஒரு சகோதரன் சொன்னாரு. There was one sister who said, இப்ப நீங்க ஒரு சகோதரனை பாத்தீங்களே அப்படினு கேட்டாரு. They asked about a brother who I just saw. 10:45 கார்ல வரான் பாத்தீங்களா, ஒரு விசுவாசியன்னு கேட்டாரு. He asked about the brother who had come at 10:45 for the service in his car. இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. Do you know about him? என்னன்னு கேட்டாரு. I asked him what? இதுக்கு முன்னால அவனுக்கு தொழில் கிடையாது, வருமானம் கிடையாது, வசதி கிடையாது, சைக்கிள்ல தான் வருவான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கூட்டத்திலயும் அவனை பார்க்கலாம், ஏன்னா அவன் தான் பாய் போட்டு இங்க உட்கார்ந்திருப்பான். He had no business, he had no income, and therefore he would come by his bicycle. He would be in all meetings, he would lay the mats and he would be in the front. எப்படி பிரதர்ஸ் பிரேயர் வரைக்கும் பாய் போடுறது யார்தான்? அவன்தான். He would lay the mats even for the brothers' prayer. கர்த்தர் அவனுடைய தாழ்மையை நினைத்து பார்த்தார். The Lord remembered his low estate. ஆசீர்வதிச்சாரு. He blessed him. டெவலப் ஆயிட்டான். He developed. இப்ப கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு வராரு? கார்லாம் கொடுத்துட்டாரு, பிசினஸ் ஓஹோன்னு வந்துருச்சு. இப்ப எத்தனை மணிக்கு வராரு? His business flourished. சைக்கிள்ல வரும்போது 8:45க்கு வந்தவன் 8:30க்கு வந்து பாய் போட்டாளு. இப்ப கார்லாம் கொடுத்த உடனே எத்தனை மணிக்கு வராரு? 10:45க்கு. A person who came by the bicycle and laid the mats by 8:30 now is coming by the car at 10:45. ஆண்டவர் என்ன நினைப்புல கொடுத்திருப்பாரு? What is the thought in the Lord's mind? சைக்கிள் கொடுக்கும்போதே 8:30க்கு மிதிச்சிட்டு வந்தானே, கார் கொடுத்தா 8 மணிக்கு வந்துருவான்னு நினைச்சிருப்பாரு. The Lord would have thought he came by his bicycle by 8:30. If I give him a car, he will come by 8 o'clock. நம்ம எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. What is our state? நீங்க எத்தனை பேர் பொருத்தனையை நிறைவேற்றுகிறீர்கள்? How many of you fulfill your vow? அவசரப்பட்டு நீங்க எதையும் சொல்லாதீங்க, சொன்னா அக்கவுண்ட்ல கரெக்ட்டா வச்சுக்குவாரு அவர். Do not be in haste to utter words, if not the Lord will have it in his account. இவன் ஒரு பிரதிஷ்டை பண்ணா எது என் வீட்டு வாசல்ல இருந்து வருதோ அதை கொடுத்துறேன். இவன் நெஞ்சிருக்கணும் முதல்லயே, ஆண்டவரே நான் ஜெயிச்சிட்டு வந்தா ஒரு 100 ஆடு கொடுக்கிறேன், 100 மாடு கொடுக்கிறேன், என்னத்தையாவது சொல்லி இருக்கலாம். He made a vow saying, Lord, whichever cometh by my door, I will offer it unto you. At first he would have made a vow saying, Lord, I would give you 100 goats or 100 cows to you as an offering. ஆனா எழுப்புதல்ல இப்ப என்ன சொல்லிட்டான்? எது என் வீட்ல இருந்து வருதோ அதை கொடுக்கிறேன்டான். வந்தது என்னது? ஒரே ஒரு பொண்ணு. In his revival he said, whichever cometh by the door of my house, I will give it to you. And his only daughter came by that way. ஒரு சிலர் ஊழியத்துக்கு ஒரே பிள்ளை இருக்கு, அதனால தான் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறாங்க. Some say I have only one daughter, I cannot give, only child, I cannot give them for the ministry. ஒருவேளை 7 இருந்தா கொடுத்திருப்பீங்களோ? Perhaps if you have 7 you will give. 7ஐயும் கொடுத்திருப்பீங்களா? Will you give all the 7 for the ministry? ஒரு வீட்ல ஒரே ஒரு பையன் இருந்தான். There was only son in one house. அவன் தூரத்துல வேலைக்கு போயிட்டான். He went to a far off country for job. அங்க அவனோட கர்த்தர் பேசினார். The Lord spoke to him there. அவன் சொன்னா ஆண்டவர்ட்ட, He told the Lord, எனக்கு அப்பாவும் இல்ல, I have no father. நான் ஒரே பையன். I am the only son. எங்க அம்மா தனியா இருக்காங்க. My mother is alone. என்னைய போய் கூப்பிடுறீங்க. You call me. வேற யாரையாவது கூப்பிடுங்க. You call someone else. திருப்பி ஆண்டவர் அவனையே கூப்பிட்டார். The Lord again, over and over again intervened with him. கடைசில அவன் வீட்டுக்கு லெட்டர் எழுதினான். Finally he wrote a letter to his house. ஏமா மறுபடி ஆண்டவர் என்னைய கூப்பிட்டுட்டே இருக்காரு. The Lord is dealing with me over and over again. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. I do not know what to do. நீங்க என்ன சொல்றீங்கன்னு. What is your word? அந்த அம்மா உட்கார்ந்து ஜெபிச்சது. The mother prayed on this cause. ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்ல. I have no husband. நான் தனியா இருக்கிறேன். I am all alone. எனக்கு ஒரே பிள்ளை. I have only son. அந்த ஒரே பிள்ளை நீங்க கேட்டா என்ன நியாயம் சொல்றீங்க? If you ask for this only son, what is there? அப்ப ஆண்டவர் சொன்னாரா? The Lord said, எனக்கு கூட ஒரே ஒரு பையன் தான் இருந்தான். I had only one son. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். Only one son. ஒரே பேரான குமாரன். Only begotten son. வேற வழி இல்லாம அவனை தான் நான் எங்க வச்சேன்?
சிலுவையில வச்சேன். There was no other way, I placed him on the cross. உடனே நம்ம லெட்டர் எழுதிருச்சு, அப்ப நானும் உன்னை சிலுவையிலே வச்சிடுறேன், அவர் ஒரே பையனை கொடுத்துட்டேங்கிறாரு, நானும் என்ன செய்றேன், ஒரே பையனை கொடுத்துறேங்கிறாரு. The mother replied to the son saying, I place you on the cross just like he placed his only begotten son on the cross. இங்க ஒரே பிள்ளை, அவ டான்ஸ் ஆடிட்டு வர்றா, இவன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு என் மனதை மனமடி வாக்கி விட்டாய், நீ என்னை கேவலப்படுத்திட்ட, கத்த ஆரம்பிச்சிட்டான். There was only daughter who came dancing around to him when he lamented, rending his clothes saying, you have made me disheartened. அவன் சொல்றான், என் மனதை நீ கலங்கப்படுத்தி விட்டாய். Thou hast disheartened me. நான் என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். I have opened my mouth and uttered these words. நான் இப்ப என்ன பண்றேன், ஐயோ என் மகளேன்னு கத்துனான். He cried out saying, oh my daughter. இப்படித்தான் நீங்க अनेகர் பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றும் போது அழுதுகிட்டே கொடுக்குறீங்க. This is how many of you make a vow, and when you fulfill it you keep weeping and lamenting. இன்னும் ஒரு சிலர் அவரை ஏமாத்துறாங்க. Some others keep deceiving the Lord. அப்படிதானே? Is it not so? அப்படிதானே பண்றீங்க? Is that what you do? ஒருத்தன் மீன் பிடிக்க போனான். A man went fishing. ரொம்ப நேரம் காத்து கிடந்தான். For a long time he was waiting there. மீன் சிக்கவே இல்ல. There was not a single fish caught. ரொம்ப கஷ்டப்பட்டான். He struggled hard. கடைசில ஒரு பொருத்தனை பண்ணான். Finally he made a vow. டைம் வேற ஆகி போச்சு. It was almost time. அதனால ஒரு பொருத்தனை பண்ணான். He made a vow. முதல்ல கிடைக்கிற மீனை நான் ஃபேத்தம் கொடுத்துறேன். The first fish that will get caught I will give it to the faithful. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தப்புன்னு ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிடுச்சு. Before he could finish his words there was a big fish which was caught. அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. He could not understand. என்னடா சொல்லி முடிச்சுக்குள்ள வந்து சிக்கிடுச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டான். Before he could finish his words I got this fish and he just brought it out. மனசுல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. He was confused in his mind. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ? Did I speak in haste? ஒரு நிமிஷம் லேட்டா சொல்லி இருக்கலாமோ? Should I have spoken a minute later? இப்படி பண்ணிட்டோமே. I have done this. சொன்ன அடுத்த செகண்ட் வந்துருச்சு, நம்ம அவசரப்பட்டோம். Very second I spoke these words, the fish was caught. உடனே ஆண்டவர்ட்ட சொன்னா, He told the Lord, இத நான் எடுத்துக்கறேன். I take this. அடுத்து கிடைக்கிறது உங்களுக்கு The கொடுத்துறேன். next fish that I will get I will give it to you. இவன் சொல்லி முடிச்ச உடனே The very moment he uttered these words, இந்த மீன் தண்ணிக்குள்ள குதிச்சு போயிடுச்சு. this fish jumped into this water. திரும்பி பார்த்தா மீனை காணோம். He looked aside to see the fish was not there. இவன் ஆண்டவரை பார்த்து சொன்னா, என்ன ஆண்டவரே நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்குள்ள நீங்க கோவிச்சுக்கிட்டீங்க. I just simply mentioned these words and you are angry at me. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அது உங்களுக்கு தான், அத கூட விட்டுட்டீங்களே. I just spoke for words and you are angry at me again. அவர் புனிதனுக்கு புனிதன். He is pure unto the poor. அவர் உத்தமனுக்கு உத்தமன். He is upright unto the upright. நீ மாறுபட்டினா உன்னை மெண்டலாக்கி விட்டுருவார். If you are perverse then he will make you crazy. இப்படி ஏமாத்தி மெண்டலாக்குன अनेक விசுவாசிகள் ஊழியக்காரங்க சபைக்குள்ள இருக்காங்க. There are many believers and servants of God who have become crazy or mad நீ ஏமாத்த ஆரம்பிச்ச கர்த்தர் உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சார். You try to deceive the Lord will deceive you. உன் வார்த்தையில உண்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God expects faithfulness in your words. உன் வாயை திறந்து நீ பண்ண பொருத்தனையில தான் கர்த்தர் உண்மையா இருக்க விரும்புகிறார். In the words that you have uttered, the vow that you have made, if you are faithful, that is what the Lord expects from you. இப்ப எக்ஸாம் டைம். Now is the time of exam. இப்ப எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா பொருத்தனை பண்ணுவாங்க. Our children will make many vows. अनेகர் பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. Many pray well. என்ன ஜெபம்? What is their prayer? நம்மட்ட வந்து சொல்றாங்க ஓபனா. They come and tell it openly. எனக்கு தெரிஞ்ச क्वेश्चनா வரதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray that I should receive the questions which I have learned. யாருக்கு? For whom? இவன் படிச்சிருக்கிற இந்த ரெண்டு பாடத்துல 40 பாடம் இருக்கு, ரெண்டு பாடம் படிச்சிருக்கான். இதுக்குள்ளேயே எல்லா क्वेश्चन வரணும்னு இவங்க நம்மட்ட ஜெபிக்க சொல்றான். Out of the 40 lessons he has learned 2 lessons and he want us to pray. திருப்பி பரீட்சை எழுதிட்டு வந்துறான். After he finishes the exam. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, திருத்துறவன் கண்ணுல தயவு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. I do not know what you will do, but pray that I should find favor in the eyes of them that corrects my paper. எப்படி இருக்கும்? What does it say? இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க? Some others அது திருத்தி அது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போன பிறகு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வந்து சொல்றான், இன்னைக்கு இப்ப ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, நல்ல ரிசல்ட் வரணும். எப்படி? கம்ப்யூட்டரே மாத்தணுங்கறியா? After it is corrected, it is computerized, it goes to all the districts and come on the day of the result they they want a good result. ஒரு பிள்ளை வந்தா, there was one child. நீங்க நல்லா ஜெபிக்கல, அதனால क्वेश्चन எனக்கு டஃப் ஆயிடுச்சு. You do not pray well, that is why I face the hard questions today. நான் நல்லா ஜெபிக்கல, அதனால இவ எக்ஸாமுக்கு எது வந்துருச்சு? क्वेश्चन டஃப் ஆயிடுச்சு. அதனால திருத்துறவங்களுக்காவது நல்லா ஜெபம் பண்ணுங்க. I did not pray well, that is why she found it hard to write those questions, so she wanted us to pray for them that correct the paper. நம்ம ஆளுங்களுக்கு வந்து என்ன ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் ஒண்ணுமே புரியாத ஜனங்களா இருக்காங்க. Our people do not understand how to pray and what to pray for. ஒரு பிள்ளை பரீட்சை எழுத போச்சு. There's one child who went for the exam. ஒரு பையன் பரீட்சை எழுத போனான். One son. அன்னைக்கு மேத்ஸ் அது. It was a maths exam. அவன் ரொம்ப அதுல வீக். He was very weak in that subject. அதனால ஒரு ஜெபம் பண்ணான். So he prayed.
ஆண்டவரே இந்த மேத்ஸ்ல எனக்கு எல்லா சம்மும் கிளியர் ஆயிடுச்சுனா If all my sums are cleared in the paper, இவ்வளவு காணிக்க தரேன். I will give so much of offering. இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். The Lord heard his prayer. எக்ஸாம் போனா. He went for the exam. ஆச்சரியமா இருந்துச்சு இவனுக்கு. It was amazing. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. Everything was easy. போட்டு பார்த்தா He tried it. எல்லாமே அவனுக்கு டாலி ஆயிடுச்சு. Everything was tally. ஆச்சரியமா இருந்துச்சு. It was amazing. பரீட்சை முடிஞ்சிருச்சு. He finished his exam. இன்னும் half an hour இருக்கு ஆனா ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கான். It was yet another half an hour more, but he was free. இப்ப மைண்ட்ல வந்துச்சு. Now it occurred in his நீ mind. அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணி விட்டாய். You were in haste and made a offering, a vow unto the Lord. எவ்வளவு ஈஸியா போயிருச்சு. How easy the question paper இதுக்கு போய் was. இவ்வளவு காணிக்க கொடுக்கணுமா? Now should I offer so much of offering? மிச்சம் ஒரு 4 பக்கம் இருந்துச்சு. There was 4 எழுதாத பேப்பர். Empty papers. அதுல உட்கார்ந்து கணக்கு போட ஆரம்பிச்சான். He tried over there. பரீட்சை கணக்கு முடிஞ்சிருச்சு. The exam இப்போ paper was கணக்கு over. எது? Now what was his account? பொருத்தனைய எவ்வளவு மைனஸ் பண்ணலாம்? How can he decrease his offering? கணக்கு The vow. போட்டுட்டே வந்தான். He tried it. போட்டு கொஞ்சம் குறைச்சு பார்த்தான். He tried little, decreasing it a திருப்பி little குறைச்சு பார்த்தான். and a little more. இப்படியோ 2-3 பக்கம் குறைச்சு கடைசில ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சரி இவ்வளவாவது கர்த்தர் கொடுத்துருவோம். He tried decreasing it more and more, finally came to a decision, at least this amount let me give to the Lord. பரீட்சை முடிஞ்சிருச்சு. The exam was over. சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். He came back joyfully. எல்லாரும் கேட்டாங்க எப்படி போட்டேன்னு. Everyone asked him his state. அருமையா போட்டிருக்கேன்னு சொன்னான். He said beautifully I have done it. ரெஸ்ட் எடுத்தான். He took rest. சாயங்காலம் கிளம்புனான். Evening he went. எங்க போனோம்? Where should he go? எங்க போனோம்? Where should he go? காணிக்கை கொடுக்கணும்ல. He should give the offering. அவர் பொருத்தனை பண்ணிருக்காருல. He has made a vow. இன்னைக்கு சம் நல்லா போட்டா இன்னைக்கு பொருத்தனை. If I fed well, then I will make this offering. அந்த பொருத்தனைக்கு ஒரு கணக்கு போட்டான் பாத்தீங்களா? அந்த பேப்பர் எடுத்தான். He took the paper with which he has made an account. எடுத்தா ஒரிஜினல் மேத்ஸ் பேப்பர் இவன் கையில இருந்துச்சு. பொருத்தனை பண்ணி கணக்கு போட்டானே இத அங்க கொடுத்துட்டு வந்துட்டான். The original maths paper which he had written down was in his hand, and the account which he had made for the vow was given back. நான் அதனால தான் சொன்னேன் நீ உத்தமனா இருந்தா அவர் உத்தமனா இருப்பாரு. நீ மாறுபட்டேனா உன்னை பைத்தியக்காரனா சட்டையை கிழிச்சு வச்சிட்டு ரோட்ல சுத்த விடுவார். That is why I said if you are upright he will be upright, but if you are perverse, மனுஷனை ஏமாத்தலாம், தேவனை வஞ்சிக்கலாமா? You can deceive man, but can you deceive God? உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திடுவீங்க. You can deceive your parents. பாஸ்டர் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவீங்க. Very easily you can deceive the pastor. தெய்வத்தை நீ ஏமாத்தினேன்னா அவர் பின் பாயிண்ட் வச்சிருக்காரு கரெக்ட்டா. அவர் எங்க உன்னைய புத்தியினா மாத்தணுமோ அங்க புத்தியினாமா மாத்தி விட்டுருவார். If you try to deceive God, he has his point at the right point, he will make you foolish. இங்க யெப்தா ஜெயிக்கவே முடியாதுங்கற நிலவரத்துல இருந்தவனை கர்த்தர் ஜெயிக்க வைத்த பிறகு இப்ப பொருத்தனையை நிறைவேற்றுகிறது அவனுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. Jephthah was found in a defeated state, but when he made a vow to the Lord, now the Lord gave him the victory, and now he finds it hard to fulfill his vow. எந்த பொருத்தனை பண்ணினாலும் அது உன் மேலேயே தான் இருக்கும். Whichever vow you have made, it is upon you. 20 வருஷம் 40 வருஷம் போனாலும் உன் பொருத்தனை உன்னை விட்டு போகவே போகாது. 20 years may roll by, 40 years may roll by, but the vow is not removed out from you. 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது நீ பொருத்தனை பண்ணினால் அது உன் மேல் இருக்கும். 56 Psalm verse 12 says if you have made a vow, it is upon you. 61ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 61st Psalm verse 5 says நீ பொருத்தனை பண்ணினால் தேவன் அதை கேட்கிறார். You have made a vow, the Lord hears you. ஒரு சிலர் சொல்லுவாங்க கர்த்தாவே இன்னைக்கு எனக்கு ஜுரம் சுகமாயிச்சுனா அடுத்த வாரம் சாட்சி சொல்றேன். Some people will make a vow saying Lord if I am well today from my fever, then I will testify the next week. இருக்குறதுலயே சிம்பிளான பொருத்தனை இதுதான். The most simple vows of all that you can make is this. நான் சபையில எழும்பி சாட்சி சொல்லுவேன். I will stand up and testify in the church. ஆனா நீங்க பாருங்க ரொம்ப பேர் சொல்றது இல்ல. When many do not testify. இந்த ஜுரம் போய் அது டைபாய்டா வந்த பிறகு தான் வந்து சாட்சிக்கு வருவான். Only after the fever leaves you and returns as typhoid you will testify. ஜுரம் போனதுக்கு வந்து சாட்சி சொல்லாம ஓடி போயிட்டு திருப்பி 10-15 நாள் 21 நாள் மலேரியா அடிச்ச பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முன்னாலேயே வந்துச்சு நான் சாட்சி சொல்லல. இப்படி எல்லாம் நீங்க சபையில ரொம்ப பேரை பாப்பீங்க. You can find many people who testify saying when I had fever I wanted to testify but I did not, but now I was down with malaria and now I testify. 22ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது மகா சபையில் நான் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். 22nd Psalm verse 28 says I will offer my vows in the great congregation. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பொருத்தனை பண்றோம்? How many of us make a vow today? பொருத்தனை பண்ணி எத்தனை பேர் அதை நிறைவேற்றுகிறோம்? How many of us are able to fulfill our vows? நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே செய்யணும். What you have uttered you have to fulfill it. ஒரு சிலர் என்ன செய்றாங்க? Some others what do? பொருத்தனை பண்ணுவாங்க. They will make a vow. அத ஒரு 15 கூறா போட்டுருவான். They will make it into 15 parts. அந்த சர்ச்சுக்கு
to that church, அந்த மிஷனரிக்கு to the missionary. அங்க ஒருத்தன் ஜெபம் நடத்துறான், There's one person conducting a இங்க ஒரு prayer. சபை நடக்குது, There's another church here. தியாகராஜபுரத்துல ஒரு சபை இருக்கு, Tyagarajapuram, கரசமங்கலத்துல ஒரு சபை இருக்கு. Karasamangalam there is a church. இப்படி கூறு போடுற ஒரு டீம் இருக்கு. There is also a team which makes into 15 parts. இன்னும் ஒரு சிலர் The others, எல்லா சபைகள் எல்லா மிஷனரி வந்தவன் போனவன் எல்லாருக்கும் கொடுக்கறான். they will give up offerings to all those who come and go. நான் அத தப்புன்னு சொல்லல. I do not count it wrong. பட் பொருத்தனைன்னு ஒன்னு பண்ணினால் If you have made a vow, மிஷனரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. you can support the missionaries. ஏழை ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள். You can also help the poor servants இயேசுவின் of God. நாமத்தை உச்சரிக்கிறவனுக்கு உதவி செய்யுங்கள். Everyone who utters the name of Jesus, you can help them. பட் அது பொருத்தனையோடு இணைந்தது அல்ல. That is not related with your vow. உன்னுடைய காணிக்கையை கண்ட இடங்களில் நீ செலுத்தக்கூடாது. Do not give up your offering in every place that you find. தேவன் சொல்ற ஒரு இடத்துல நீ அதை The செலுத்துவாயாக. only place which God tells you, offer it. உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 12. அங்க என்ன சொல்லுகிறது What does it say வேதவசனம்? there? 11ஆம் வசனம். Verse 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து அங்கதான் உன் காரியத்தெல்லாம் கிளியர் பண்ணணும். That is where you should clear all your matters. 13-14. Verse 13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. கர்த்தர் அழகா சொல்றாரு, தெளிவா பேசுறாரு. The Lord gives us a clear understanding of கண்ட the இடத்துல உன் explanation. சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடாது. Do not offer your burnt offering in every place that thou கர்த்தர் seest. தெரிந்து கொள்ளும் ஒரு இடத்துல போ, அங்கே போய் அதை செலுத்து, அங்கே உனக்கு கற்பிக்கிற அதை மட்டும் நீ செய். The place which the Lord shall choose, offer your burnt offering, and there thou shalt do what the Lord commands you to do. தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. Clearly the word of God tells us, கர்த்தர் தெரிந்து கொள்ளும் அந்த ஒரு இடத்துக்கு நீ போ. you should go to the place which the Lord shall choose. அங்கே உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீ அங்கே செய்வாயாக. There thou shalt do all that the Lord shall command thee. இங்கே அவன் கடைசியாக தன் பிள்ளையை பொருத்தனையின்படி பலிபீடத்தில் வைத்தான். Here according to his vow, he placed his child upon the altar according to his vow. நான் சென்னையில ஒரு லோக்கல்ல இருந்தேன். I was in one local in Chennai. அங்க ஒரு அம்மா வந்தாங்க. There was one mother there. தாம் பையன் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறான். Her son was without control. கண்ட்ரோல்னா ரொம்ப சின்ன வயசு, பட் அவன் ரொம்ப ரஃப்பா மாறிட்டான். He was very young, but he became very rough. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? So what did she do? நம்ம சபைக்கு கொண்டு வந்தாங்க. She brought her son here. நான் அப்ப ரொம்ப சின்ன பிரதர். I was a junior brother. என்கிட்ட கொடுத்தாங்க. He was brought to me. ஐயா இவனை இங்கேயே வச்சுக்காங்க. You have him here. அவங்களுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. She could not control him. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க. After a little while she said, இவன் இங்கேயே வேணாலும் இருக்கட்டும், இப்படியே ஊழியத்துக்கு கூட போட்டுட்டாங்க. let him be here, let him even go to the ministry from here. ஏன்னா அவன் பண்ற பிரச்சனை அவங்களால சால்வ் பண்ணவே முடியல. She could not solve the problems he created. அவனும் கூட அப்படியே தேவனுடைய வீட்டிலே இருந்துட்டான். He also remained in the house of God. நான் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் 10 பிள்ளைகளை வச்சு ஜெபிச்சிட்டு இருப்பேன். ஒரு சின்ன சர்ச் அது. It was a அவன் அதுல முழங்கால் போட்டு கர்த்தாவே நீ அபிஷேகம் பண்ணுன்னு அழுதுகிட்டு இருப்பான். There was around 10 children, Sunday school children, who would pray with me, and he was one among them, lifting up his hands and praying for நல்லா anointing. திருந்திட்டான். He was also brought, he made right. நல்லா திருந்திட்டான். He repented and was set right. ஒரு நாள் அந்த அம்மா வந்துச்சு. One day the mother returned. என்ன நீ இப்படியே ஃபெய்த்தம்லயே இருந்தலான்னு பாக்குறியா? Do you think வீட்டுக்கு வர மாட்டியான்னு. Do you think you can remain in the faith home? You do not want to come back home? முதல்ல சொன்னது இப்படியே சாமியாரா போட்டுன்னு சொன்னது. The one who said let him go to the இப்போ அவன் ministry. நல்லா ஆயிட்டான் அப்படின உடனே முதல்ல அப்படிதான் சொன்னேன், நீ வந்துரு. It was those were my words before, but now you return. அவன் வரவே மாட்டேன்னா. He denied to return. திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. She left him back. ஆனா அவங்களுக்கு எப்படியாவது அவனை வீட்டுக்கு கொண்டு போயிடணும். But she wanted to take him back home. திருந்திட்டான். He is இனி repenting. நல்லா இருப்பான். He will be fine hereafter. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். I was transferred. அவன் திரும்பி வெளியே போயிட்டான். He went out. இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? You know how he is now? நான் அவனை சமீபத்துல பார்த்தேன். Recently I met him. அவன் ஒரு ஊர்ல பிரசிடென்ட்டா இருக்கிறான். அவனுக்கு 2 மனைவி. அவனை சென்னை கோயம்பேடுல வச்சு வெட்டிட்டாங்க. நடக்க முடியாம பயங்கர பாதுகாப்பு கொடுத்து அவனை இப்போ வழி நடத்திட்டு இருக்காங்க. He is a president of a particular village. He has 2 wives, and he was being smitten at Coimbatore. Now he is unable to walk. He has great protection now. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே இல்ல. Today அழகா இருக்கான். அவனுக்கு ரவுடிகள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க.
பட் ரட்சிப்பு இல்லாம ஏதோ ஒரு சர்ச்சில் போயிட்டு வீட்டுக்கு மேல ஒரு சர்ச்சு வச்சுக்கிட்டு இவனுக்கு 2 ஒய்ஃபு வீட்டுக்கு மேல சர்ச்சு இப்போ இப்படித்தான் அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கு. Today he has protection because of rowdies. நீங்க யோசிச்சு பாருங்க. You can think now. நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? What is our state? நான் இதெல்லாம் இவ்வளவு இன்சிடென்ட் வரிசையா கதையை சொல்லிக்கிட்டே வரனே. இங்க இருக்கிற உங்களில் अनेகர் இப்படிப்பட்டவர்கள். I tell all these incidents one by one because many of you here are also in this state. உங்களுடைய பொருத்தனையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்காதவர்கள். Those who are not given up your children according to the vow that you made. பிள்ளை சாக போகுதுன்னா ஊழியத்துக்கு போட்டுங்கிறது. பிழைச்ச உடனே கல்யாணத்தை கட்டி வச்சிரறது. If the child is about to die, you will ask him to go to the ministry, but once he is alive, then you will say let him get married. வேலை கிடைச்சா கர்த்தருக்காக அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது வேலை கிடைச்ச பிறகு கர்த்தரையே விட்டுறது. Once you have a job, you will say I will do this and that for the Lord, but once you receive a job, you will forget all that. இவன் நினைச்சான் ஏதோ ஆடு மாடு வரும்னு. இப்ப பிள்ளை வந்துருச்சு உட்கார்ந்து அழுகுறான். He thought there will be some cattle or oxen which will confront him, but his own child. நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள்? What vow have you made? நீ பண்ணின பொருத்தனையை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். God has an account to the vow that you have made. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்த உடனே திருப்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம். When we have problems, we all seek the Lord. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் என்னது? What is the most beautiful word we all ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me in the day of trouble. அந்த வசனம் தொடக்கம் இல்ல, அதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு, அதனுடைய ஜாயிண்டிங் தான் இந்த வசனம். There is one preceding verse which is joined for this word. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச வசனம். அதுக்கு மேல ஒன்னு இருக்கு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலி இட்டு பின்னால போய் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. பொருத்தனையை நிறைவேற்றாம ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டா உனக்கு பதில் கிடைக்காது. There's one preceding verse to this word which says call unto me in the day of trouble, which says offer up your vows to the most high, and after which call unto me in the day of trouble. 50ஆம் சங்கீதம் 13:14 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 50th Psalm verses 13 and 14 these verses are mentioned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மில் எல்லாரும் பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தாதான் நம்ம பிரதிஷ்டை பண்றோம். All of us consecrate or we make a vow only if our problems come to the heights. ஒரு தெய்வீகத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. There's one group who consecrate for divinity. விசுவாசத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. There's one group who make a vow for the faith. பரிசுத்தத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. There's one group who make a vow for holiness. இப்படிலாம் பலரும் தெய்வீகத்துல பிரதிஷ்டை பண்ணுகிற अनेक கூட்டங்களை சபையில பார்க்கலாம். We find various groups who offer up vows for their divinity. யோனா ஒரு பொருத்தனை பண்ணான். Jonah made a vow. எப்போ? When was that? எப்போ? When was that? மீன் வயித்துக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் இவன் ஜெபம் பண்ணான். Sitting in the fish's belly he made a vow. பிரச்சனை வந்து மீன் அவனை விழுங்கிடுச்சு. இப்ப மீன் வயித்துக்குள்ள முழங்கால் போட்டுட்டு கர்த்தாவே நீங்க விடுவிச்சிட்டீங்கன்னா நாங்க சந்நிதியில வந்து நிப்பேன் ஃபெய்த்தம் வந்துருவேங்கறான். He knelt down in the belly of the fish and he made a vow saying, Lord, if you will deliver me, I will be in your presence. ட்ரிச்சில ஒரு பையன் இருந்தான். There's one boy in Trichy. விசுவாசி பையன். A believer. பண்றதெல்லாம் ரவுடி மோசமானது. He was a very mischievous boy. எத்தனையோ கேஸ். There were many cases on him. ஒரு நாள் ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்டு There's one inspector who called him once. வாய்க்குள்ள ரிவால்வரை வச்சான். He placed a revolver in his mouth. ஒரே ட்ரிக்கர் தான், அடிச்சனா தலை செதறி போயிடும். He said, if I will trigger it, then your head will scatter. இனிமே நான் உன்னை திருச்சில பார்க்க கூடாது. Henceforth I shall not find you in Trichy. ஓடியே போயிடுன்னு சொன்னான். He said, run away. யாரு? Who was that? பாவி அல்ல, யாருடைய பையன்? Whose son was he? ஒரு விசுவாசியுடைய பையனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வான் பண்றான், வாய்க்குள்ள ரிவால்வர் வச்சிட்டு தெரிச்சிரும், மூளைகள் எல்லாம் தெரிச்சிரும், ஓடி போயிரு. இந்த ஊர்லயே உன்னை நான் இங்க பார்த்தேன்னப்பா. These were the words of warning to the son of a believer. It was not the son of a sinner. எப்படி இருக்கு நம்முடைய பிள்ளைங்களா? வேலூர் பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? How are children at Vellore? யோசிச்சு பாருங்க உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்கு. Consider how your children are. கடைசில அவன் ஓடி போய்ட்டான். Finally he ran away. திருப்பி ஃபாரின்ல வேலைக்கு போனான். He went for a job abroad. அங்க ஷிப்ல வேலை கிடைச்சது. He got a job in the ship. ஒரு நாள் அந்த ஷிப் ஒரு சின்ன ஷிப் அது புயல்ல மாட்டிக்கிச்சு. It was a small ship which got caught in a tempest. சாவு நிச்சயம்ங்கிறது வந்துருச்சு. He knew that death was certain. இவன் போய் கப்பல் கேப்டனை பார்த்தான். He went to the captain. பிழைப்போமான்னு. Will we live? அவன் சொன்னா சாவ போறோம் போ தள்ளி போன்னு சொல்லிட்டான். He said we are going to die, you get away. ஃபைனல். That was the final stage. அப்பதான் இவனுக்கு கடவுள் இருக்கிறார்னு நிச்சயம் வந்தது. It was then he had the certainty God is alive. நடுக்கடல்ல புயல்ல நைட்ல ஒண்ணுமே இல்ல, சாவுதான் நிச்சயம்ங்கற நேரத்துல ஒரு ஜெபம் பண்ணா, என்னை சுகமாக்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு போறேன். In the midst of the sea, in the mid sea, he cried to the Lord saying, Lord, if you will safely take me home, I will go to the ministry. வந்தான், ஊழியத்துக்கு வந்துட்டான். He came to the ministry also. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why do I say this? உன்னுடைய பொருத்தனை என்ன? What is your vow?
நீ பொருத்தனை பண்ணியிருக்கிறாய் You have made a vow உன்னை குறித்து, about you, உன் புருஷனுக்காக, for your உன் husband, பிள்ளைகளுக்காக, for your children, உன் தெய்வீகத்திற்காக, for your divinity, உன்னுடைய சுகத்துக்காக, for your health, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, for your blessing. இனி பல காரியங்களுக்காக நீங்க அநேகர் பொருத்தனை பண்றீங்க. Various other things you make a vow. அது நிறைவேற்றி இருக்கீங்களான்னு தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனையில உங்கள்ட்ட கேள்வி கேட்க விரும்புகிறார். In this service the Lord wants to question you, have you fulfilled your vow? உன்னுடைய பொருத்தனை எப்படிப்பட்டது? What kind of vow have you made? இவன் தன்னுடைய பிள்ளையை கடைசியில பொருத்தனையின்படி கொடுத்து விட்டான். According to his vow he gave up his child. முதல்ல அழுதான். At first he lamented. திரும்ப மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு ஒப்பு கொடுத்தான். After which he received a sobriety and he gave up his child. காரணம் அந்த பிள்ளையும் தன்னை அர்ப்பணித்தாள். The reason the child also dedicated herself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சூழ்நிலைகள்ல பண்ணி அது நிறைவேற்றாமல் போய் குற்றவாளிகளாக நீங்கள் மாறாதிருங்க. Do not become as sinners when you have not fulfilled the vow which you have made in circumstances. தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினதாக பைபிள் சொல்லுகிறது. The Bible speaks of David who made a vow. தாவீது பண்ண பொருத்தனை என்ன? What is that vow? 132 சங்கீதம் முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது Psalms 132 verses 1 and 2. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும் என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதில்லை. I should not alight to my bed until I see a tabernacle for the God of Jacob. என்னுடைய படுக்கையில நான் படுக்கிறது இல்ல. I should not lie down in my bed. என் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிப்பதில்ல. I should not enter into my house. என் கண்ணுக்கு நித்திரையை வரவிட மாட்டேன். I will not give sleep to my eyes. பாருங்க அவனுடைய பிரதிஷ்டையை பாருங்க. Look at his vow or the என் consecration. வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதில்லைன்னு 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Verse 3 he says, I will not go into my house, the tabernacle of my house. நான் கட்டில்ல படுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? He will not sleep in the bed. எங்க படுப்பேன்? Where will he sleep? தரையில படுப்பேன், பாயில படுப்பேன்னு சொல்றான். He says, I will lie down or on the mat. எப்படிப்பட்ட ஒரு ராஜா? He was a king. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா. He was a king of all Israel. அவன் பிரதிஷ்டை பண்றான், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை நான் காணும் மட்டும் நான் எங்க தான் படுப்பேன்? என் கட்டில்ல படுக்க மாட்டேன். எங்க படுப்பேன்? தரையில படுப்பேன். He swore unto the Lord saying, until I see a dwelling place for the mighty God of Jacob, I will not sleep on my bed. Not only that, என் கண்களுக்கு நித்திரையையும் என் கண் இமைகளுக்கு உறக்கத்தையும் நான் வரவிட மாட்டேன். I will not give sleep to my eyes nor slumber to my eyelids. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? இரவுல நான் தூங்க மாட்டேன். I will not sleep in the night. நம்ம ஆளுங்க ஒரு சிலர் வந்து சொல்றாங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நல்லதுதானப்பா, நைட்லாம் ஜெபம் பண்ணலாமே. Some of our people say they are unable to sleep in the night. It is good, you can pray through the night. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பிள்ளை நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கு, தூங்கவே இல்லைன்னு. என்ன பண்றது? நீதான் பிள்ளை வேணும்னு கேட்ட. Some people say the child is weeping all through the night, we are unable to sleep. You ask for the எத்தனை child. வருஷம் நீ ஒழுங்கா ஜெபிக்கலையோ அதெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு உன்னை கையில கொடுத்திருக்காரு. The years together you did not pray properly, the Lord has given you a child that you might pray now. இவன் சொல்றான் என் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதில்லை. He says, until I swear that until I see a tabernacle for the mighty God of Jacob, I will not get into my bed. அடுத்து தூக்கத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்றான். He makes a vow with sleep. என் கண்களுக்கு உறக்கத்தையும் இமைகளுக்கு தூக்கத்தையும் நான் வரவிடுவதில்லை. I will not give sleep to my eyes nor slumber to my eyelids. இன்னைக்கு தூக்கத்தை எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கோம்? How many of us have been victorious over sleep தூக்கத்துல today? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜெயம் இருக்கு? How many of you are victorious over the sleep? உங்கள எத்தனை பேர் தூக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள்? How many of you can control your sleep? பிரியமானவர்களே, கனநித்திரை என்பது ஒரு ஆவி. Beloved ones, slumber is a spirit. எப்பொழுது கனநித்திரையின் ஆவியில நீங்க மாட்டிக்கொள்றீங்களோ அப்பொழுது நீங்கள் தரிசனத்தை இழப்பீர்கள். If you are caught in the spirit of slumber, you shall lose your vision. உனக்கு தீர்க்க தரிசனம் உண்டாகாது. You will not have a prophesying. உனக்கு விஷன் கிடைக்காது. You will not have a vision. நீ உன் தூக்கத்தை ஜெயிக்கணும். You have to be victorious over sleep. ஒரு ஊழியக்காரன் தூக்கத்தை ஜெயிக்கணும். A servant of God should be victorious over ஒரு sleep. விசுவாசி தூக்கத்தை ஜெயிக்கணும். A believer also. ஜெயஜீவியம் என்பது பாவத்தை ஜெயிப்பது மாத்திரமல்ல. Victorious life is not just to be victorious over sin. ஜெயஜீவியத்தினுடைய முதல் பகுதியே தூக்கத்தை ஜெயிக்கிறது. The first part of victorious life is to overcome sleep. உங்கள் எத்தனை பேருக்கு தூக்கத்தை ஜெயிக்க முடியும்? How many of you can overcome sleep? ஒரு சில நைட்டு ஒரு நாள் முழிச்சிட்டாங்கன்னா 7 நாள் தூங்குவான். If a person is awake one night, they will sleep for 7 days. அப்படி அல்ல. That is not so. ஒரு சிலர் ஃபாஸ்டிங் போடுவாங்க. ஃபாஸ்டிங்க்கு முன்னாலயும் நல்லா சாப்பிடுறது, ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பிடுறது. அதுல என்ன பிரயோஜனம்? They will eat well before fasting and after fasting. What is the use then? நான் அத பின்னால உங்களுக்கு பேசுறேன். I will speak to you later. முதலாவது யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் பெட்ல நான் ஏற மாட்டேன், மெத்தையில படுக்க மாட்டேன், என் கட்டில்ல படுக்க மாட்டேன். Until I see a tabernacle for the mighty God of Jacob, I will not sleep in my bed. உன்னுடைய ஜீவியம் ஒரு ஆலயமாய் மாறும் வரை நீ பிரதிஷ்டைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எளிமையின் ஜீவியத்துக்கு உன்னை சமர்ப்பிக்க வேண்டும். Until your life becomes a temple for the Lord, you have to give your life unto a poor life or a simple life. அடுத்து அவனுடைய ஜெபம். Next is prayer. தாவீதுனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? What is the prayer of David? ஒரே நேரம் ஒரு நாள்ல 7 தரம் ஜெபிச்சிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பான். He will keep praising God 7 times a day.
அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல தேவனை நோக்கி முறையிடுவான். He will praise God or cry unto the Lord in the morning, evening உங்க and பிரேயர் லைஃப் midday. உங்க பிரேயர்ல உங்களுக்கு பொருத்தனை எப்படி இருக்கு? What is your vow in your prayer life? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 55th Psalm verse 17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியானம், Evening, morning and at noon. மூணு நேரத்திலையும் தேவனை நோக்கி முறையிடுகிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. He had a practice of crying unto the Lord 3 times a day. 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது 119th Psalm verse 164. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Was it said there? உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எப்படி? 3 தரம் ஜெபிக்கிறேன், 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன். 3 times a day I pray, 7 times I praise God. முஸ்லிம்ஸ் 5 தரம் அவங்க வாங்க ஊதுறாங்க. 5 times the Muslims will pray. 5 தரம் அவன் தொழுகை பண்றான். 5 times they worship. கரெக்ட்டா அந்த டயத்துல முக்காடு போட்டுருவான். At the right time they will make their way. அது அவனுடைய பாடம். That is his practice. அவன் அத படிச்சிருக்கான். They practice that. இன்னைக்கு நம்மில் எப்படி ஜெபிக்கிறோம்? What is our state today? உங்களுக்கு அந்த டைம் வந்த உடனே உங்களுக்கு முழங்கால் வருதா? At the right time are you able to kneel down? தானியேலுக்கு அந்த ஜெப பழக்கம் இருந்தது. Daniel had this practice of prayer. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel chapter 6 verse 10. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தான் முன்பு செய்த வந்தபடியே அவன் 3 விசையும் அவன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினான். 3 times he looked up to Jerusalem and prayed as he did a 4th time. உங்களுடைய பிரேயர் லைஃப் தான் அது ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை. Your life of prayer is a life of consecration. உங்களுடைய வீடுகளில் ஜெபம் இருக்கா? Do you have prayer at your homes? உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? Do you have personal prayers? ஒரு வீட்ல போய் கேட்டேன், At one home I நீங்க எப்படி asked, ஜெபிக்கிறீங்கன்னு. how do you pray? நாங்க தனித்தனியா ஜெபிச்சுக்குவோம். We pray alone. நல்ல லட்சணமா தான் இருக்கு, அது நல்ல பதில். It is a good answer. 7 பேர் இருக்கிற 7 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லையா? 7 பேர் என்ன செய்வாங்களா? 7 புத்தியில இருக்கும்போது 7 ஜெபம் தானே இருக்கும். 7 members in the family, they pray, they will have 7 prayers separately. ஒருமித்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் இல்ல. They do not have the practice of praying together. உன்னுடைய ஜெபத்துல உனக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை. You need a consecration in your prayer. அதிகாலை ஜெபம், Early morning prayer, இரவு ஜெபம், night prayer, மதிய ஜெபம். prayer in the afternoon. தாவீது சொல்லுகிறான், 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times I praise you, says David. தானியேல் 3 விசை ஜெபித்தான். Daniel prayed 3 times a day. தாவீது 3 விசை ஜெபித்தான். David prayed 3 times a day. இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தின் தன்மை என்ன? What is the attribute of your prayer உன்னுடைய today? ஜெபத்துக்கு நீ பண்ணின பொருத்தனை நிறைவேற்றி இருக்கிறாயா? Have you fulfilled the vow that you have made concerning your prayer? 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 17th Psalm verse 3. தாவீது என்ன சொல்லுகிறான்? What does David say? என் வாயை நான் திறக்க மாட்டேன் என்று நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். I have made a vow, I will not open my mouth. பிரச்சனையான நேரத்துல நான் என் வாயை திறக்கவே மாட்டேன். During time of trouble, I will not open my mouth. தன்னுடைய வாயில அவனுக்கு அவன் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதில் ஒரு ஜெயம் இருந்தது. He was victorious to overcome or control his words. என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். I have made a vow that I will not open my mouth. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு பேசுறதுக்கு அதுவாட்டு பேசிட்டு தூக்கத்திலே பேசுறானே. Our people even speak during their sleep. அப்படிதானே? தூக்கத்திலே பேசுறான், திருப்பி சும்மா இருக்கும்போது பேசிட்டு தானே இருப்பான். Even if in their sleep they speak, then they will speak. உங்களை எத்தனை பேருக்கு வாயை கட்டுப்படுத்த முடியும்? How many of you are able to hold your tongue? அதனால தான் தாவீது சொல்றான், நான் நலமானதையும் பேச மாட்டேன்னு சொல்றான். David says, I will not speak that which is good also. 39ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது நான் நலமானதையும் பேசாமல் ஊமையாயிருந்தேன். 39th Psalm verses 1 and 2, he says, I have not spoken that which is good, I was silent. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நான் நல்லதுதான் பேச போனேன். நல்லது பேசினாதானே பிரச்சனையே. Our people will say, I spoke that which is good. பைபிள் சொல்லுகிறது, நலமானதையும் பேசாமல் நான் ஊமையாக இருந்தேன். The Bible says, I have not spoken that which is good, I was silent. ஒருத்த வாயை கட்டுப்படுத்திட்டான்னா, கடிவாளம் போட்டுட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். If a man has control his tongue, then he is victorious. ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருந்து If a man does not bridle தன்னை his tongue, தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் if he counts himself to be அவனுடைய godly, தேவ பக்தி வீணாயிருக்கும். his godliness is in vain. 24 hours பேசிக்கிட்டு நான் பெரிய பக்தின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? If you speak all 24 hours and say you're godly, then what is the யாக்கோபு profit then? 1:26 அதை சொல்லுகிறது. James 1:26 tells this. ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணியும் தன் நாவை அடக்காமல் போனால் அவனுடைய தேவ பக்தி வீண். If a man counts himself to be godly and does not bridle his tongue, then his godliness is in vain. அது எப்படிங்க 4 வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தையாவது பேசாம இருக்க முடியுமா? நாங்க என்ன ஊமையா, நாங்க என்ன செவிடா அப்படிங்கறீங்களா? Do you say, can I not return at least one word when 4 words are spoken against me? Am I dumb? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? Who is blind but my servant? நான் அனுப்பினவனை அல்லாமல் செவிடன் யார்? Who is deaf but my messenger? நீ செவிடனை போல போக வேண்டிய நேரம் உண்டு. There is a time you should be deaf. நீ குருடனை போல போக வேண்டிய நேரம் உண்டு. There is a time you should be blind. நீ ஊமையா இருக்க வேண்டிய நேரம் உண்டு. There is a time you should be dumb. நீ உன் வாய் மீறாதபடி நீ ஒரு கடிவாளத்தை போடணும். You have to bridle your mouth.
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறது. James chapter 3 gives us a clear explanation. ஒருவன் தன் சரீரத்தை அடக்கணும். A man should control his body. உங்களுடைய வாயை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். If you control your tongue then you are victorious. உன்னுடைய பொருத்தனை எப்படிப்பட்டது? What kind of vow have you made? உன்னுடைய படுக்கையில உனக்கு பிரதிஷ்டை இருக்கா? Do you have a consecration or a vow in your sleep? உன்னுடைய தூக்கத்துல உனக்கு பிரதிஷ்டை இருக்கா? Do you consecrate your sleep? உன்னுடைய ஜெபத்துல உனக்கு பிரதிஷ்டை இருக்கா? Do you make a vow in your prayer? உன்னுடைய வார்த்தைகள்ல உனக்கு பிரதிஷ்டை இருக்கா? In your words have you consecrated yourself? யோபு 31:1 பார்க்கும் பொழுது Job 31:1 அங்கே யோபு எப்படி உத்தமனாய் மாறினான்? How did Job become upright? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். I have made a vow with my eyes. உன் கண்ணுல உனக்கு ஒரு உடன்படிக்கை வேணும். You should have a covenant with your eyes. உன் கண்ணுல உனக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். You should have a consecration with your eyes. உன் கண்களில் ஒரு பிரதிஷ்டை இருந்தால் நீ உத்தமனாய் மாறுவாய். If you have made a covenant with your eyes, you are upright. 24 hours டிவியை பார்த்துட்டு நீ பரலோகம் போலாம்னு நினைச்சா அது சாதிக்க முடியாது. If you think you can go to heaven watching the television all 24 hours, that is impossible. 24 hours நீ நெட்ல உட்கார்ந்துட்டு நீ பரலோகம் போணும்னு நினைக்க கூடாது. If you sit in front of the net all 24 hours, you desire to go to heaven, it is impossible. கண்களுக்கு நீ ஒரு கலிக்கம் போட வேண்டும். You should anoint your eyes with eye salve. உன் கண்ணை நீ ஜெயிக்கணும். You should be overcoming in your eyes. கண் காண்பதெல்லாம் மாயை. All that your eyes see is vanity. கண் காண்கிறதுனால் திருப்தி அடைகிறதில்லை. Your eyes are not satisfied with all that it sees. கண்ணுதான் பாவத்தினுடைய முதல் இடம். Eye is the first seat of sin. பாவத்தினுடைய திறப்பின் வாசலே கண்தான். The entrance to sin is the eye. நீ கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீ பாவத்தை பாதி பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். If you control your eyes, then it means you control sin to an extent. நமக்கு அப்படி இல்லையே. That is impossible for us. பக்கத்துல உள்ளவங்க நல்ல saree கட்டிருந்தா அன்னைக்கு முழுசும் சர்வீஸே மைண்ட் வர்க் பண்ண மாட்டேங்குது. If a person next to us wears a good saree, then the whole service is lost. இவங்க முடிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு போய்டுவாங்களா வெளிய போய்டுவாங்களா அதுக்கு முன்னால எப்படி கேக்குறது? How can I ask them before after the service is over whether they will go to eat or they will go out? நீ இப்படி வச்சிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. With such a mind you cannot go to heaven. உன் கண்ணுல ஒரு கண்ட்ரோல் தேவை. You should control your eyes. பைபிள் சொல்லுகிறது. The Bible says. அவன் யோபு அழகாக சொல்லுகிறான். Job beautifully says. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். I have made a covenant with my eyes. எப்படி அவன் ஒரு உத்தமனா மாற முடியும்? How can he become upright? எப்படி பொல்லாப்புக்கு விலக முடியும்? How can you depart from evil? எப்படி அவன் பாவத்துக்கு விலகி ஓட முடியும்? How can he depart from evil and run away? எப்படி தேவன் அவனை பத்தி சாட்சி சொல்ல முடியும்? How can the Lord witness for him? அவன் சொல்றான் எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். He says the one who is above who can testify. அவன் சொல்றான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் கண்கள் அவரை காணும். He says my redeemer lives and my eyes shall behold him. எப்படி அவன் சொல்றான்? How does he boldly confess? எப்படி அவனால் சொல்ல தைரியம் வந்தது? How does he boldly confess? கண்ணுல பிரதிஷ்டை இருந்தது. He made a covenant with his eyes. இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு கண்ணுல பிரதிஷ்டை இருக்கு? How many of us have made a covenant with our eyes? உன்னுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டேனால நீ ஜெய ஜீவிதத்துல பாதி பகுதியை தாண்டிட்டேன்னு அர்த்தம். If you have controlled your eyes, you have come halfway through in your victorious life. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஒரு சிலர் பொருத்தனை பண்றாங்க அதை மாத்தலாமான்னு கேக்குறாங்க. Some make a vow and ask if they can change it. இது எப்படி மாத்துறது? How can it be altered? பைபிள் சொல்லுகிறது. The Bible says. ஒரு மனைவி புருஷனுக்கு தெரியாம ஒரு பொருத்தனை பண்ணா அத மாத்தலாம். The wife makes a vow without the knowledge of the husband, it can be altered. ஒரு குழந்தை பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு பொருத்தனை பண்ணினால் அது சரியில்லை என்று கண்டால் பெற்றோர் மாற்றலாம். A child makes a vow without the knowledge of the parents and if it's not right it can be altered. அது என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. Numbers chapter 30 verses 2 and 3 you can read at your homes. வேற யாரும் அத மாத்த முடியாது. No one else can alter it. ஏனா புருஷனும் மனைவியும் ஒரே சரீரம். Because husband and wife are one body. இது எலும்பும் சதையும் சேர்ந்தது. It is like the bone and the அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். She shall be bone of the bones and flesh of my flesh. அதனால தான் ஊழியக்காரங்க வந்து தனியா பிரதிஷ்டை பண்ணலாம். That is why the servants of God can make this consecration alone. ஆனா குடும்பத்துல உள்ளவங்க புருஷனுக்கு தெரியாம மனைவியோ மனைவிக்கு தெரியாம புருஷனோ பொருத்தனை பண்ண கூடாது. But the family members should not make any consecration the husband without the knowledge of the wife and vice versa. நான் இப்படி தான் இருப்பேன். This is how I will be. அப்படிலாம் நீ வீட்ல போய் பிடிவாதம் பண்ண கூடாது. You should not be stubborn at your home. நீ உட்கார்ந்து உன் புருஷனோடு பேசணும். Speak with your husband. ஒரு புருஷன் பிரதிஷ்டை பண்றாருன்னா மனைவியோட உட்கார்ந்து பேசணும். The husband is making a vow, he should speak with his wife. ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். You come to a proper understanding. அது விசுவாசத்துக்குரிய காரியமா இருந்தாலும் if it is belonging to அது பரிசுத்தத்துக்குரிய காரியமா இருந்தாலும் pertaining to holiness அது காணிக்கைக்குரிய காரியமா இருந்தாலும் pertaining to offering எந்த ஒரு காரியம்னாலும் நீங்க பொருத்தனை பண்ணா நீங்க வந்து ரெட்டை மாட்டு வண்டி. whatsoever it be you are like a bullock cart with 2 oxen. அப்படிதானே? நாங்கெல்லாம் ஒத்த மாட்டு வண்டி. We all are bullock carts with 1 oxen. நாங்க விழுந்தாலும் எந்திச்சாலும் பிரச்சனையே கிடையாது. Whether we fall or rise up. ஆனா நீங்க ரெட்டை மாட்டு வண்டி. But you are bullock carts with 2 oxen. ஒன்னு படுத்துருச்சுன்னா அடுத்து தலைகீழ சுத்தினாலும் அங்கதான் சுத்தும். If one will lie down, if the other tries to move, it cannot move, it can be there. அதனால பொருத்தனை பண்ணும்போது நம்ம கவனமா பண்ணணும். You make a vow, you have to be careful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினான். Jacob made a vow. யாக்கோபுனுடைய பொருத்தனை என்ன? What was his vow?
அவன் அவங்க அப்பாட்ட இருந்து கொஞ்சம் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். He deceived his father, received a blessing. அண்ணன்ட்ட ரொம்ப டெக்னிக்கலா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். Being very technical, he received the blessing of his brother. ஆசீர்வாதத்தை வாங்கினானே தவிர அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. He just received the blessing, but he was not given enough to experience. ஆசீர்வாதத்தை வாங்கின அன்னைக்கே அவனை துரத்தி விட்டாங்க. The very day he received the blessing, he was driven out. என்ன நடந்துச்சு? What happened? யாக்கோபு அவன் தன்னுடைய பதான் அராமுக்கு போகிறான். Jacob was heading towards Padan Aram. எப்படி போனானா? How did he go? பைபிள்ல இல்ல. It is not in the Bible. ஆனா அவன் புறப்படும்போது When he set forth, அவங்க அம்மா ஒரு ஒட்டகம் நிறைய அவனுக்கு திங்ஸ் கொடுத்தாங்க. his mother gave him things which was filling a camel. ஏன்னா அவதானே இந்த ஓடுறதுக்கு காரணம். Because she was the reason for him to be driven out. அடுத்து ஒரு கழுதை நிறைய பொதி ஏத்துனாங்க. As full of things. எங்க போகுது வண்டி? Where is it heading to? தங்க அண்ணன் வீட்டுக்கு போகுது. His uncle's house. அதுக்காக அனுப்பி விட்டா. She sent him there. இத ஒருத்தன் வந்து ஏசாட்ட சொன்னான். One person made it mention to Esau. உன் தம்பி ஒண்ணும் ஓடி போல. Your brother is not run away. எப்படி தான் போறான்? How is he gone? வெல் செட்டில்டா தான் போறான். He's gone there well settled. ஏசா என்ன பண்ணான் தெரியுமா? You know what Esau did? கொஞ்சம் வெளிய போற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு பின்னால போய் கழுதையோட எல்லாத்தையும் புடிங்கிட்டு வந்துட்டான். எல்லா அந்த ஒட்டகத்தையும் புடிங்கிட்டு வந்துட்டான். He waited until they went out of the place and he went behind them and pulled out the camel and the ass and brought it back. அனாதை. Now he is an orphan. ஒண்ணுமே கிடையாது. He has nothing. ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறது யாக்கோபை எங்க கண்டுபிடிச்சாரு? The Bible says, where did the Lord find Jacob? பாலும் ஊளையிடுகிற வனாந்தரமான இடத்தில் நான் யாக்கோபை கண்டுபிடித்தேன் என்று உபாகமம் 32:10 பேசுறார். 32nd chapter of Deuteronomy verse 10, the Lord says, I have found Jacob in a desolate and a howling wilderness. தனியா நிக்கறான். He is all alone. இப்போ ஆண்டவர்ட்ட பேசுறான். He speaks to the Lord. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. There was a ladder now. தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்க. The angels were ascending and descending. அவன் மிரண்டு போய் நிக்கறான். He was all threatened and கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். The Lord says, I will bless you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you nor forsake you. எல்லாம் பேசி முடிச்ச உடனே After the Lord spoke all these, இவன் ஒரு பொருத்தனை பண்ணான். now he makes a vow. என்ன பொருத்தனை? What is that? ஆண்டவரே, O Lord, நான் நல்ல ஆசீர்வாதமா திரும்பி வந்தேன்னா if I will return being blessed, என் சம்பாத்தியத்துல எல்லாம் என்ன கொடுத்துருவேன்? I will give all my earnings. தசமபாகம் கொடுப்பேன். As a tithe of all my earnings. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Genesis 28 verse 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். என்ன பொருத்தனை? What is that vow? நான் சம்பாதிக்கிறது எல்லாத்துலயும் இப்பதான் ஒண்ணுமே இல்லையே, சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்ல. He has nothing now even for food. அதனால ஈஸியா பொருத்தனை பண்ணலாம். So very easily he made a vow. 10 ரூபாய் இல்லாதவனுக்கு ஆண்டவரே எனக்கு கோடி கணக்கில் கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் கொடுப்பேன். அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். A man who does not have even 10 rupees in his pocket will make a vow saying, if you give me crores, I will give it to you. அவன் கையில இருந்தது ஒரு பாட்டில் எண்ணெய் மட்டும்தான். He just had a bottle of oil in his hand. அது கழுதையிலயும் இல்ல, ஒட்டகத்திலயும் இல்ல, பாக்கெட்ல இருந்ததனால தப்பிடுச்சு. It was not upon the camel nor on the ass, it was in his pocket, so it escaped. அதை தூக்கி அந்த கல்லு மேல ஊத்திட்டான். He poured it upon the stone. இப்ப சொல்றான், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுப்பேன். Now he says, I will give you a tenth of all that I earn. என்று அவன் என்ன செய்து கொண்டான்? பொருத்தனை பண்ணிக்கொண்டான். Saying so, he made a vow. எல்லாரும் பைபிளை பாருங்க. Look at your Bible. எங்கயாவது உங்க பைபிள்ல இந்த பொருத்தனையை செலுத்தினான்னு சொல்றவங்க எடுத்து வாசிக்கலாம். Anyone who can find that he fulfilled his vow can read it. பொருத்தனை தான், வாயில தான். The vow was யாக்கோபு only, மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. the vow was only in his words, he could not fulfill it. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறது அவனுக்கு தான் தெரியும். He very well knew how to speak. அப்பாட்ட எப்படி பேசணும் தெரியும். How to speak to his அண்ணன்ட்ட father, எப்படி பேசணும் தெரியும். to his brother, மாமனார்ட்ட எப்படி பேசணும் to தெரியும். his uncle, ராகேல்ட்ட எப்படி பேசணும் தெரியும். to Rachel, லேயாள்ட்ட எப்படி பேசணும் to தெரியும். Leah. கடைசியா தேவதூதன்ட்டையும் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசி பார்க்கறான். Finally, he even tried his act with the angel of God. அப்படிதானே? Isn't that so? அவன மாதிரி வெட்டினரி டாக்டரை பைபிள்ல உலகத்திலே பார்க்க முடியாது. You cannot find such a doctor even in the Bible. வெட்டினரி டாக்டர், A veterinary doctor. என்ன டிசைன்ல குட்டி போடணுமோ அந்த டிசைன்ல குட்டி போட வைப்பான். இந்த வரைக்கும் ஒருத்தனும் சயின்டிஸ்ட்ல ஒருத்தனும் சயின்டிஃபிக்கா கண்டுபிடிக்கல. No one has ever found, no scientist has ever found such a doctor after now. அவன் பயங்கரமான ஆளு. He is such a terrible person. இப்போ அவன் ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, நீங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் தசமபாகம்னு ஒரு பாடம் படிச்சிருக்கிறேன், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நான் அதை கொடுக்கறேன்னா. Now he makes a vow saying, Lord, if you will bless me, then as I have learned a lesson called the giving a tenth of all. தசமபாகம் கொடுத்தானா? Did he give?
தசமம் கொடுத்தானா? Did he give a tenth of all that he had? அவன் பயங்கர வாயிலேயே பந்தல் போட்டுருவான். He will only speak in words, plain words. அவன் அப்படிப்பட்ட ஆளு. He is such a person. அவன் ரொம்ப டெக்னிக்கலா பேசுவான். He would speak in a very technical manner. காரியம் ஆகுற வரைக்கும். Until matters are fulfilled. இல்லன்னு சொன்னா ஈசாக்கு சத்தம் யாக்கோபின் சத்தம் வாசனை ஏசா போல் இருக்கிறது அப்படின்னு கேட்ட பிறகு கூட அப்படியே நின்னு சாதிச்சு ஜெயிச்சிட்டு வந்தானே. நீங்க இருப்பீங்களா? After hearing his father say, the voice is that of Jacob, but the smell is that of Esau. Even then he stood there and was victorious. எப்படி இவ்வளவு சீக்கிரமாய் உனக்கு கிடைத்தது? How easily did you get this venison? என்ன சொன்னா? What did he answer? உன் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் அதை எங்க அம்மா மூலமாய் வாய்க்க பண்ணினார். The Lord, அப்படிதானே? the Lord your God had made it to prosper. அம்மா சமைச்சு கொடுத்ததை இவன் டெக்னிக்கலா எப்படி பேசுறான்? தேவனாகிய கர்த்தர் அதை செய்தார். The Lord thy God had made it to prosper. நம்ம பண்றது எல்லா தப்புக்கும் கர்த்தரை தான் கூட்டி வர்றோம், இல்லனா பிசாசை தான் கூட்டி வர்றோம். We will bring the Lord or the devil for all the mistakes we commit. நடந்தது என்ன? What happened then? 20 வருடமானது. 20 years passed by. நான் அதுக்கு தான் சொல்ல வர்ற பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் நீ சாகுற வரைக்கும் உன் பொறுத்தனை உன் மேல தான் இருக்கும். How many years cross by until you die, your vow is upon you. அக்கவுண்ட் கர்த்தர் க்ளோஸ் பண்ணவே மாட்டார். அந்த ஃபைல் க்ளோஸே ஆகாது. That file will not be closed, the account is not closed. செத்த பிறகு நித்தியத்திலே அந்த ஃபைல் ஓபன் ஆகும். நீ உன் பொறுத்தனையை செலுத்தவில்லை, வெளியே போன்னு. After your death, the file is opened in eternity, where it is said your vow was not fulfilled. 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 20 years passed by. இஷ்டத்துக்கு வாழ்ந்தாச்சு. He lived as he wished. இஷ்டத்துக்கு சம்பாதிச்சாச்சு. He earned as he wished. இப்ப கர்த்தர் ஒரு நாள் பேசினார். Now the Lord spoke to him. என் மகனே நீ புறப்படு. My son, you set forward. ஆனா புறப்படும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. But when he set forward, the Lord said, நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாயே, அந்த இடத்தில் தரிசனமான நான் தேவன் உன்னோடு பேசுகிறேன். I am the Lord your God who appeared to you in the place where you made a vow with me. ஆதியாகமம் 31:13 கொஞ்சமாவது இவன் மண்டையில உரைக்குமா அப்படின்னு தான் இந்த வசனத்தை யூஸ் பண்றார். Genesis 31 verse 13, where the Lord speaks these words, if he will at least feel it a little in his mind. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின. பாருங்க, நீ தூணுக்கு பிரதிஷ்டை பண்ணன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாம அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஏறலையே மண்டையில ஒண்ணுமே ஏறலையே, அவனுக்கு புரியலையே. He could not understand. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. The Lord clearly tells him. தசம பாகம்ங்கறத இன்சிஸ்ட் பண்ணாம இவன் பெரிய ஞானியாச்சே, இவனுக்கு புரியும்னு சொல்றதுக்காக என்ன சொல்றாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாயே, அந்த இடத்தில் தரிசனமான தேவன் நானே. Instead of insisting on tithes, the Lord said, the place where you anointed the stone and where you made a vow, the God who appeared to you there, it is the same God. எத்தனை வருஷம் கழிச்சு? How many years later? அதான் முக்கியம். That is important. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை நடக்குது? How many years later was this problem? 20 வருடம் கழித்து. 20 years later. அந்த இடத்துல தான் கர்த்தர் பேசினார். That is where the Lord spoke to him. 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன்ட்ட பேசுறாருங்க. The Lord spoke to him after 20 years. நீ எனக்கு நான் அந்த அவன் சொல்றான், நான் 20 வருஷம் உங்க அப்பா வீட்ல கஷ்டப்பட்டேன்னு சொல்றான். 20 years I suffered at your house, father's house. எத்தனை வருஷம் நான் இந்த வீட்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன்? How many years am I suffering in your house? கடந்த 20 வருஷம். 20 years. நான் பட்ட பாடுகள் எல்லாம் கணக்கிலே பார்க்க முடியாது. I cannot make account of all the sufferings I went through. இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 வருஷம் கழிச்சு மறந்து போயிட்டான். இவன் மறந்துட்டான். யார் மறக்கல? தெய்வம் மறக்க மாட்டான். After 20 years he forgot the vow, but God did not forget. அது இன்னைக்கு வேலூர் விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட போதோ 40 வருஷத்துக்கு முன்னாலயா 38 வருஷத்துக்கு முன்னாலயா என்னைக்கு நீங்க பிரதிஷ்டை பண்ணீங்க, அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். Believers of Vellore should understand, whether it was before you were saved, before 40 years or 30 years, whenever you made a vow, the same God is speaking to you today. நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது when I was in Tanjavur, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம். there's one girl who is getting married. அப்ப கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, so before the marriage the person said, அந்த பிள்ளை ஊழியத்துக்குள்ள ஒப்பு கொடுத்திருந்துச்சுன்னு. the person that girl had surrendered herself to the ministry. நான் கூப்பிட்டேன். I called her. நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தியா? did you give up, dedicate yourself for the ministry? மாயவரத்துல ஒரு கூட்டம் வச்சாரு. பாஸ்டர் மனாசே எழுப்புதலா பேசினாரு. நாங்க எல்லாரும் யாரெல்லாம் ஊழியத்துக்கு வரானோ நானும் கையை வைத்திட்டு ஸ்டேஜுக்கு ஏறிட்டேன். அப்ப அன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஏறிட்டு இன்னைக்கு ஸ்டேஜ் விட்டு இறங்கிட்டியே. There was one meeting at Mayavaram when Pastor Manasseh held a meeting, a revival, when I held up my hands and went up to the stage. இப்ப கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிடுச்சுங்க. Now she is married and settled. ஆனா நான் எதுக்கு இத சொல்ல வர்றேன்? Why I want to say this? நீ பொருத்தனை பண்ணா எத்தனை வருஷம் ஆனாலும் அது உன் மேல தான் நிக்கும். If you make a vow, how many years pass by? வெயிட்டிங்ல இருக்கு. It is in waiting.
நீ அதை நிறைவேற்றணும். You should fulfill it. 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவனோடு பேசினார். 20 years later the Lord is speaking. இன்னைக்கு உன்னுடைய பிரதிஷ்டை என்ன? What is your consecration today? என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Numbers chapter 6. நசரேய பிரதிஷ்டையை பத்தி பைபிள் சொல்லுகிறது. The Bible speaks about Nazirite vow. நசரேயுடைய பிரதிஷ்டை என்ன? What is that Nazirite vow? இப்ப நம்ம சபையில நசரேய பிரதிஷ்டை சொன்னா எல்லாரும் வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. Everybody is ready for the Nazirite vow in our church. இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, பையங்க எல்லாம் வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணுங்க எல்லாம் நகைய கலத்துறதுக்கு ரெடியா இருக்கு, இப்ப பையங்க எல்லாம் நகை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. All the girls today are ready to cut their hair and the boys are ready to grow their hair. The girls are ready to remove their jewels and the boys are ready to wear the jewels. இப்ப பையங்க எல்லாம் ஜீன்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, பொண்ணுங்க எல்லாம் ஜீன்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. The boys are ready to give up with the jeans and the girls are ready to wear the jeans. தலைகீழ வருது இப்போ உலகம். The world is going upside down. யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலவரம் என்னன்னு. Look at our state. நசரேய பிரதிஷ்டையினுடைய மேன்மை என்ன? What is the excellency of Nazirite vow? பிரதிஷ்டை தான் அவனுடைய பலன். Consecration was his strength. ஒரு விசுவாசியினுடைய பலன்ங்கிறது பிரதிஷ்டை. A strength of a believer is his ஒரு consecration. ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை தான் அவனுடைய பலன். The consecration of a servant of God is his strength. உன்னுடைய பிரதிஷ்டை தான் உன்னுடைய அடையாளம். Your consecration is your sign or your symbol. 2 ராஜாக்கள்ல நாம பார்க்கும் பொழுது 2 Kings. ஒரு ராஜா குறி கேட்கும்படியாக பிழைப்பனா இல்லையான்னு ஒரு விக்கிரகத்திட்ட கேட்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். There's one king who sent his messengers to an idol in order to அப்ப inquire. தீர்க்கதரிசி அவனை எதிர்கொண்டு வந்தான். The prophet confronted him. நீ தேவன்ட்ட கேட்காம விக்கிரகத்தை கேட்டபடினால ராஜாட்ட போய் சொல்லு, நீ சாகவே சாவாய். Instead of asking the Lord, you have inquired the idol, therefore tell the king that he shall surely die. அப்ப என்ன நடந்தது? What happened then? அப்ப ராஜா கேக்குறா, யார் அவன்? The king asked, who was he? பேர் தெரியல. He did not know the name. என்ன போட்டுறான்? What was his costume? ஒட்டக மயிர் உடை உடுத்தி இருந்தான். He was clothes with the camel's hair. அவன் எலியா. He is Elijah. அப்ப பிரதிஷ்டை தான் உன்னுடைய அடையாளம். So consecration is your sign, your symbol. பிரதிஷ்டை தான் நசரேயனுடைய பலன். Your consecration is the strength of a Nazirite. அவனுடைய பிரதிஷ்டை என்ன? What was his consecration? திராட்சரசம் குடிக்க கூடாது. He should not drink wine. மதுபானத்தை தொடக்கூடாது. He should not touch strong drink. எப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை பாருங்க. What kind of a consecration? நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம்? How is our believer? ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. அந்த பையனை கூட்ட வர மாட்டேங்கறான். The child did not come to me, the boy. அங்கதான் இருக்கான், வர மாட்டேங்கான். He was very close by but he did not come near me. அந்த வாசல்ல நின்னுக்கறான். He stood by the other entrance. டேய் இங்க வான்னு சொன்னா வர மாட்டேங்கான். I called him closer to me, he did not come. என்னடா இவன் வர மாட்டேங்கான், கீழ்ப்படிய மாட்டேங்கறானேன்னு யோசிச்சா. I thought he was not disciplined. அவ சிஸ்டர் வந்தா. The sister came by. பாஸ்டர் அவன் வர மாட்டான். He will not come. எதுக்கு? Why? இன்னைக்கு நீங்க கரெக்ட்டான டைத்துல வந்திருக்கீங்க. You come at the right time. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் பீர் அடிச்சிட்டு வந்திருக்கான். He has gone out and he smoked along with his friends. அதனால இப்ப உங்க கிட்ட வர மாட்டான். So he is not come near. அப்படியாங்க. I asked him, is it so? நான் வந்த உடனே சத்தம் போட்டேன். அதுக்கு பீர் அது ட்ரிங்க்ஸ் கிடையாது. அது என்னது? பழரசம். He is drunk. அப்படினு சொன்னா அதனால நான் குடிச்சிட்டேன். He is drunk beer and because he said it is not a strong drink, it is just a wine. And therefore he took it. எப்படி இருக்கும் நம்முடைய நிலவரம்? What is our state? உன்னுடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கு? What is your consecration? உலகம் இஷ்டப்படி வாழும், ஆனா நீ இங்க வந்த பிறகு இஷ்டப்படி வாழக்கூடாது. The world will live as it wishes, but you cannot live as you wish. நீ ஒரு பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்டவன். You are under a consecration. உங்கள் வாலிபர்களில் अनेகரை நான் நசரேயராய் எழும்ப பண்ணுவேன். I will make many of you young men to rise up as Nazirites. இது கடைசி நேரம் பிரியமானவர்களே. Beloved ones, these are last days. நம்முடைய உடையில பிரதிஷ்டை தேவை. Consecration in our costume. நம்முடைய உணவில பிரதிஷ்டை தேவை. In our food also we should have consecration. எலியா பிரதிஷ்டை உடையில் பிரதிஷ்டை உள்ளவன். Elijah was consecrated in his costume. யோவான் ஸ்நானகன் உடையில் பிரதிஷ்டை உள்ளவன். John the Baptist was also having a consecration in his costume. ஒரே பிள்ளைதான். He was the only child. ஆனா அவன் பிரதிஷ்டை உள்ளவன். But he was consecrated. அது மாத்திரமல்ல. And not only that. யோவான் ஸ்நானகன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா read about John the Baptist. அவனுடைய உணவுல அவனுக்கு பிரதிஷ்டை இருந்தது. Even in his food habits he had a consecration. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது Matthew chapter 3 the first 3 verses we read he ate அவனுடைய locusts. பிரதிஷ்டை உணவிலும் அவனுக்கு பிரதிஷ்டை இருந்தது. He had a consecration even in his food habits. உன் சாப்பாட்டுல நீ ஜெயிக்கணும். You have to be victorious in your food. உன்னுடைய உடையில நீ ஜெயிக்கணும். You have to be victorious in your food. உன்னுடைய பேச்சில நீ ஜெயிக்கணும். Your speech. உன்னுடைய பார்வையில நீ ஜெயிக்கணும். Your sight. உன்னுடைய தூக்கத்தை நீ ஜெயிக்கணும். Overcome your sleep. நீ உபவாசம் எடுக்கணும். You have to fast. உபவாசத்துல நீ ஜெயிக்கணும். You have to overcome in your fasting. பைபிள்ல எவ்வளவு ஆழங்கள் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சிக்காம ஏதோ பிரதிஷ்டை பண்ண எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சது 150 ரூபாய் கொடுத்து விட்டு போனேன். இது பிரதிஷ்டை அல்ல. வாழ்க்கையை பலிபீடத்துல வைக்கணும். I got my first salary, I gave 150 rupees. That is not consecration. Place your life on the altar. தானியேல் 1:8ல பார்க்கும் பொழுது Daniel 1:8. தானியேல் என்ன பிரதிஷ்டை பண்ணான்? What did Daniel consecrate? ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன். I will not defile myself with the king's meat. எவ்வளவு அருமையான ஒரு பிரதிஷ்டை. What a beautiful consecration. அவனுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். He can eat as he wishes. இஷ்டத்துக்கு உடுத்தலாம். He can wear as he wishes. அப்படி அல்ல. That was not so. மனது மாம்சம் விரும்பினபடி போகிறது நம்முடைய மார்க்கத்தினுடைய புனிதத்தன்மை அல்ல. The purity of our religion
Religion is not to live as we wish. உன்னுடைய முடியில பிரதிஷ்டை இருக்கணும், Consecration in your hair, உன் சிந்தையில பிரதிஷ்டை இருக்கணும், your mind, உன் கண்கள்ல பிரதிஷ்டை your இருக்கணும், eyes, உன்னுடைய வார்த்தையில பிரதிஷ்டை இருக்கணும், consecration in your உன்னுடைய words, உணவுல பிரதிஷ்டை இருக்கணும், even in your food, உன்னுடைய நாவுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், a control in your tongue, உன்னுடைய கைகள்ல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், a consecration over your உன்னுடைய hands, முழங்கால்ல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், upon your knees, நீ போடுற Dressல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், your costume also there நீ should be a படுக்கிற consecration. படுக்கையில ஒரு பிரதிஷ்டை தேவை, The bed that you sleep should be உன்னுடைய தூக்க consecrated. நேரத்துல ஒரு பிரதிஷ்டை தேவை, The time of sleep you should be consecrated. ஒவ்வொன்றிலும் பிரதிஷ்டையை வேதம் வலியுறுத்துகிறது. The Bible insists on a consecration in everything. நீ சரியான பிரதிஷ்டை பண்ணணும், சரியான பிரதிஷ்டையை நிறைவேற்ற வேண்டும். Make a right vow, fulfill your vow. அன்னாள் பத்தி நாம் படிக்கும் பொழுது Reading about Hannah, 1 சாமுவேல் 1:11 பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 1 verse 11. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் Lord, if you will give me a child, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை நசரேயனாய் கொடுப்பேன். I will give him as a Nazirite all the days of his life. அவன் ஒருத்தன் தான் பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றின மனுஷன். He was the only man who fulfilled his vow till the end. அப்படியே அந்த பிரதிஷ்டையில் நின்னான். He stood for his consecration. புதிய ஏற்பாட்டில் பிரதிஷ்டையை காப்பாற்றின ஒரே மனிதன் யோவான் ஸ்நானகன். John the Baptist was one who held his consecration till the end. இந்த ரெண்டு பேருமே நசரேயர்கள். Both of them were Nazirites. சிம்சோன் நசரேயன், விழுந்தான் எழுந்தான். Samson was a Nazirite, he fell and he rose சாமுவேல் again. ஒரு நசரேயன், ஆனால் விழவே இல்லை. Samuel was a Nazirite, he did not fall. யோவான் ஸ்நானகன் ஒரு நசரேயன், விழவே இல்லை. John the Baptist was a Nazirite, he did not fall. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? What is our state today? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is speaking to you today. உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் நான் பல விதங்களில் பல கோணங்களில் ஆவியானவருடைய உதவியோடு பேசினேன். The help of the Spirit of God I have spoken to you in various angles கர்த்தருடைய and வார்த்தை various ways. உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. The word of the Lord is sowed in you. தேவனுடைய வார்த்தை உனக்குள் பதிக்கப்பட்டிருக்கிறது. The word of the Lord is inscribed in you. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீ சிந்தித்திருப்பாய். Even as you hear the word of God, you will இது think twice. உனக்குரிய வார்த்தை. This is your word. இது உன் சந்ததிக்குரிய வார்த்தை. The word for your seed. நீ உன்னுடைய பரிசுத்தத்துக்காக நீ பண்ணின பொருத்தனையை நினைவு கூர்ந்து பார். Remind yourself of the vow that you have made for your holiness. வியாதி படுக்கையில நீ பண்ணின பொருத்தனையை சிந்தித்து பார். Think of the vow that you have made at your sick bed. மரணத்தோடு நீ நெருங்கி வந்த நேரத்தில் நீ பண்ணின பொருத்தனையை சிந்தித்து பார். Remember the vow that you have made when you were closer to death. கர்த்தர் உன்னோடு நெருங்கி வந்த காலங்களில் நீ பண்ணின பொருத்தனையை நிலைநிறுத்தி பார். Remind yourself of the vow that you made when the Lord was closer to you. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் பொருத்தனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? Beloved ones, how many of you are fulfilling the vow that you நீ made? பொருத்தனை பண்றது நல்லது, அதை நிறைவேற்றணும். It is good you are making a vow, but fulfill it. அது சின்னதோ பெருசோ, Though it be small or great, அது எழுத்தின்படியோ இல்ல ஆவிக்குரிய பிரகாரமோ, be it literal or spiritual, எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். everything should be fulfilled. அது தசமமாக இருந்தாலும் கர்த்தர் கணக்குல வச்சிருப்பாரு. Be it the tithes, the Lord has அது it in his நசரேய account. பிரதிஷ்டையா இருந்தாலும் கர்த்தர் கணக்குல A வச்சிருப்பாரு. Nazirite vow, the Lord has it in his account. அது உன் யுத்தகளத்துல நீ பண்ண பொருத்தனையா இருந்தாலும் கர்த்தர் கணக்குல கேட்பார். Even if it is in a vow that you made in a battlefield, the Lord has ஒருவேளை it in நீங்கள் his வாலிப account. பிராயத்துல நீங்க பொருத்தனை பண்ணிருக்கலாம். Maybe you made a vow in your youth. இன்னைக்கு அநேகர் லேட்டான பிறகுதான் யோசிக்கிறாங்க. Many think after it is late. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. This one child was married. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் கோர்ட்ல கேஸ் இருந்துச்சு. There was a case in the court because she was about to வந்து divorce. ஃபெய்த்தம்ல அழுதா. She came to the church and cried. என்னன்னு கேட்டேன். I asked her what. அவளுக்கு ஒரு டவுட். She had a doubt. ஒருவேளை என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரோ? Perhaps the Lord called me to the ministry. அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. That is why my life is like this. நான் சொன்னேன், கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால யோசிக்க வேண்டியது, கல்யாணம் கட்டி குழந்தை பெத்து சண்டையை போட்டு டைவர்ஸ் ஆகி கோர்ட்ல ரெண்டு பேரும் இடிச்சிட்டு நிக்கிறீங்க. இப்போ தான் எதுக்கு யோசிக்கிறாங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரோ? You should have thought this before you got married, but now you are married, you have a child, you are also fought, you come to the court for a case, and now you think if the Lord has called you for the ministry. நான் தர்மபுரியில இருக்கும்போது When I was in Dharmaburi, கிருபாசன சபையில ஒரு பாஸ்டரை பார்த்தேன். there was one pastor in the church called Kirbasaram. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. He had some problems. அப்ப அவர் என்னைய வந்து கேட்டாரு. He asked me. நான் இந்த ஊழியத்துக்கு வந்து தப்போன்னு நினைக்கிறேன். I think if it is wrong that I came into this நான் ministry. சிபிஎம் ஊழியத்துக்கு வந்துட்டுமா? I should have come to the CPM ministry. நான் சொன்னேன், என்னத்துக்கு? What for? கடைசியில விசாரிச்சு பார்த்தா அவன் சிபிஎம் காரன். He belonged to this denomination at the end. அவனு கேட்டா நான் இரும்புலியூர்ல வேலை எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா. He said I have worked at Irumliur. திருப்பி எப்படி இப்படி போனேன்? Then why did you go this எனக்கு way? கடன் இருந்துச்சு. I had debts. கடனை தீர்க்க முடியல. I could not solve my அந்த debts. சபையில ஒரு ஆள் தீர்த்தாரு. One person in the நான் church அந்த solved சபையில my debts. ஊழியத்துக்கு வந்துட்டேன். So I came to the ministry இப்போ here. ஊழியத்துல பயங்கர பிரச்சனையா There are இருக்கு. so many problems here. சிபிஎம் ஊழியத்தை விட்டதனால தான் எனக்கு இதுவோன்னு இப்ப குழம்பிக்கிட்டு இருக்கேன். Now I'm lamenting it because I have not gone to the ministry எப்ப there. நீ அங்க இருந்து வந்துராத, நீ அங்கேயே இருந்த. I said do not come out of there, you be there. இங்க வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் கிருபாசனத்தை விட்டதுதான் தவறோ அப்படின்னா நான் என்ன பண்றது? After you come here and face problems within 2 months, then you will say it is wrong that I have left that church. இன்னைக்கு சென்னையில கிருபாசனத்துல இருக்கிறான். He is still remaining in that denomination today in Chennai. நான் எதுக்கு இதை சொல்றேன்? Why do I say this? நீங்க பண்ண பொருத்தனை எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? Have you reminded yourself of the vows you made? பணமா? Is it money? Is it money? Dressa? Or your costume? சாப்பாடா? Or food? தூக்கமா? Sleep? ஹேர் கட்டா? Your haircut?
எது நீ யோசிச்சு பாருங்க. You can think. உங்களுடைய பொருத்தனை என்ன? What is your vow? பொருத்தனை பண்ணா கட்டாயம் கொஞ்சம் வலி இருக்கும். If you have made a vow, then you will face a little எல்லா பொருத்தனையிலும் என்ன இருக்கு? அது ஒரு பலி. பலியை செலுத்தினா என்ன உண்டு? காயம் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். Every vow has a sacrifice. When you offer a sacrifice, there is a hurt or a நான் pain. white and white தான் போடுவேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. If you have made a vow that you will wear white and white. நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. ஐயோ அப்படிமா. நீ Suppose வராதேம்பா. நீ போக முடியாது. உடனே உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். Suppose you go to a marriage and they will scorn you and mock you and ask you not to come and you will feel hurt. நான் ஒரு நாள் விசிட்டிங் போனேன். I went for visiting once. அப்பதான் ஒரு போலீஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றான் வேலைக்கு போறதுக்கு. There's one police who came out of the house to go to his job. நான் கிராஸ் பண்ணிட்டேன். I crossed. அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என்ன போட்டுருக்கேன்? He found it hard because உடனே அந்த டூ வீலர் ஒரு சுத்தி சுத்தி வீட்டுக்குள்ள போயிட்டான். he took a round with his two-wheeler, went back to his எனக்கு house. புரிஞ்சுக்கிச்சு அவனுக்கு நான் குறுக்க வந்தது பிரச்சனை. ஆனா அவன் டிராபிக் போலீஸ், அவன் போட்டிருக்கிறது ஒயிட் தான். He was a traffic police, he was wearing white. அப்பதான் யோசிச்சு அப்ப இவனை பார்த்து எத்தனை பேர் வண்டியை சுத்துவான்? How many people will go around looking at him? நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஒரு பொருத்தனை பண்ணாயா அதுல ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும், அப்படியே நிக்கணும். செத்தா கூட அதுலயே தான் நிக்கணும். If you have made a vow, you have to stand for the vow that you made. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், குடும்பத்துல இருக்கிறவங்க பொருத்தனை பண்றதுக்கு முன்னால யார்கிட்ட கேளு? மனைவியை கேளு, புருஷனை கேளு. That is why I mentioned before, those who are in the family, before you make a vow. வாலிப பையங்க பிள்ளைங்க பொருத்தனை பண்ணும்போது யார்கிட்ட கேளுங்க? பெற்றோர்ட்ட கேளுங்க. The young boys and girls, before you make a vow, consult சரியான விதத்துல பொருத்தனை பண்ணுங்க. in the right manner make a vow. பொருத்தனை பண்ணாம பரலோகத்துக்கு போக முடியாது. Without making a vow, you cannot go to heaven. யாரை கூட்டி சேர்ப்பார்? Whom will the Lord gather? வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பலியினால் என்னோடு கூட பொருத்தனை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். Gather my saints who made a covenant with me by sacrifice. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 50th Psalm verse 5. பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ட்ரெஸ்ல உனக்கு பிரதிஷ்டை. ஒரு சிலர் கொடை பிடிக்க மாட்டாங்க. Some will not hold an umbrella. ஒரு சிலர் மருந்து எடுக்க மாட்டாங்க. Some will not take medicines. ஒரு சிலர் நகை போட மாட்டாங்க. Some will not wear jewels. ஒரு சிலர் கடன் வாங்க மாட்டாங்க. Some will not borrow. அப்படிதானே? Isn't that so? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்றாங்க. Everyone have different அது ways. அவங்களுடைய பக்திக்கு ஏற்றவண்ணம். It is according to their own godliness. கர்த்தர் அவரவர்களோடு இடைபடுகிற ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற It பிரகாரம். is according to the spiritual growth the Lord deals with them. அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரம். As per their faith it is mentioned. எல்லாத்தையும் ஒரே அளவுல விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்ல. God does not expect the same a measure of faith in everyone. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். I believe you would have understood for an extent ஆனா now. ஒன்றை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். One thing you should certainly ரெண்டு understand. காரியம். Two things. ஒன்று, நீ உடன்படிக்கை பண்ணினாதான் அதை நிறைவேற்றினாதான் உன்னை கூட்டி சேருங்கள்ங்கற சத்தம் கேட்கும். One thing, only if you make a vow and fulfill the same, you will hear பலியினால் the voice. என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். Gather my saints who made a covenant with me by sacrifice. இரண்டாவது, Secondly, நீ பொருத்தனை நிறைவேற்றினாதான் only if you fulfill your vow, பிசாசு உன் பக்கத்துல வர மாட்டான். the devil will not come near you. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிசாசு உன் பக்கத்துல உன் வீட்டுக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னா நீ பொருத்தனை நிறைவேற்றணும். இரண்டாவது, எக்காலம் தொனிக்கும் பொழுது நீ மேல போகணும்னா நீ உடன்படிக்கை பண்ணி அதை நிறைவேற்றணும். Until you are in this world, the devil should not come near you. You should fulfill your vow, and if you should hear the voice of the trumpet and you should go up to heaven, you should fulfill your vow. நாகும் 1:15. Nahum chapter 1 verse 15. வாசிங்க. நாகும் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துங்கள். துஷ்டன் இனி உன் வழியாக வரமாட்டான், அவனை முற்றிலும் கர்த்தர் சங்கரித்து போடுவார். You who have come to this service today, perform your vows. The wicked will no more pass through you. He is utterly cut off. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ரெண்டு காரியம். Two things. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரை துஷ்டன் உன் வழியாக, உன் குடும்பத்து வழியாக, உன் தொழில் வழியாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கேயும் வரக்கூடாதா? அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படணுமா? இப்ப முழங்கால் போட்டு உன்னுடைய பொருத்தனை நிறைவேற்ற நீ மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணு. All through the days that you are on this earth, that the wicked should not pass by you and he should be utterly cut off in you, in your family, in your children's life, then kneel down now, make a vow to the Lord. இரண்டாவது, Secondly, நீ உன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றினால் if you will perform your vow, எக்காலம் தொனிக்கும் பொழுது என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்கிற சத்தம் உனக்கு கேட்கும்.
When the trumpet shall sound, you shall hear the voice which says, Gather my saints. பொருத்தனையை நிறைவேற்றினவர்கள் மறுரூபமாவார்கள். Those who have fulfilled their vows will be இந்த transformed. வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடலாம். Everyone who believes on this word, close your eyes, kneel down. கர்த்தர் உன்னோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. என் மகனே என் மகளே, My child, my son, my நீ daughter. பொருத்தனை பண்ணின பெத்தேலில் தரிசனமான தேவன் நானே. I am the God who appeared to you in Bethel, in the place where you made a உன்னை vow. அழைத்த தேவன் நானே. I am the God who called you. கடந்த காலங்களில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. I am the God who appeared to you in the past days. பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கின தேவன் நானே. I am the God who delivered you from sin. பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் உழன்று போய் கொண்டிருந்த உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்தது நானே. I am the God who sought you and saved you, you who were dying in sin and were visiting in sin. போடுங்க முழங்கால் போடுங்க. Kneel down. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Clearly the Lord is speaking with you. நீ பண்ணின பொருத்தனை உனக்கு இன்றைக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும். The vow that you have made would have come to your mind again. ஜெயம் கொடுத்தார். He gave you the victory. சுகம் கொடுத்தார். He gave you healing. விடுதலை கொடுத்தார். He gave you deliverance. ஆசீர்வாதம் கிடைத்தார். You receive blessing. நான் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னாயே. You said, I will make a vow and perform it. என் பிள்ளையே நீ அதை நிறைவேற்றினாயா? My child, have you performed your vow? உன் படுக்கையில் நீ ஒரு பொருத்தனை பண்ணினாய். On your bed you made a vow. மெத்தையில் படுக்க மாட்டேன். I will not sleep on my bed. கட்டிலில் படுக்க மாட்டேன். I will not sleep on my bed. கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன். For a short while only I will sleep. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்திலே விழித்து கிடப்பேன். Early in the morning I will be in the presence of God. ராத்திரியில் முதற் சாமத்தில் எழும்புவேன். I will wake up in the night watch, in the first என் watch. கைகளை ஏறெடுப்பேன். I will raise up my hands. நீ பண்ணின பொருத்தனையை நினைவு கூர்ந்து பார். Remember the vow that you have made. உன்னுடைய உபவாச நாட்களை நினைத்து பார். Remember the days of fasting. உன்னுடைய டிரெஸ்ல நீ பண்ண பொருத்தனையை நினைத்து பார். Think of the vow that you have made in your dress. உன்னுடைய கண்களில் நீ பண்ணின பொருத்தனையை நினைத்து பார். Remember the covenant you made with your eyes. உன் செவிகளில் நீ பண்ணின பொருத்தனையை நினைத்து பார். Remember the covenant you made with your ears. உன்னுடைய உணவு, உன்னுடைய உடையில் நீ பண்ணின பொருத்தனையை நினைத்து பார். With your food and with your clothing that you have made a covenant, you remember them. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் Lord, அதை உமக்கே கொடுப்பேன் என்று அன்னாளை போல சொன்ன நாளை நினைத்து பார். Remember the day you made a vow like Hannah, saying, Lord, if you give me a child, I will give it to you. கண்ட இடத்தில் செலுத்தாதே. Do not offer it in the place where thou seest. மறுபடி யோசிக்காதே. Do not think twice. உன் பொருத்தனை உன்மேல் இருக்கிறது. Your vow is upon you. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For a short while let us close our சில eyes. நிமிடங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Few moments let us humble ourselves, surrender. உங்கள் எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? How many of you are convicted? நான் பொருத்தனை பண்ணினேன் அது உண்மை என்று சொல்லுகிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். All those who say I made a vow and it is true, lift up your hands. ஆவிக்குரிய பொருத்தனையோ பூமிக்குரிய பொருத்தனையோ, Be it spiritual vow or a earthly vow, அறிந்தோ அறியாமலோ, knowingly or unknowingly, அந்த காலத்துல புரிந்தோ புரியாமலோ, whether you understood or not. நாம் பல பொருத்தனை பண்ணின ஒரு ஆள் ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேர்? How many of you say I have made many vows, multiple vows? இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் உணர்கிறேன். Today I realize in the presence of God, அநேக பொருத்தனைகளை நிறைவேற்றி இருந்தாலும், though I fulfilled many vows, இன்னும் நான் நிறைவேற்றாத பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உணர்கிறேன் சொல்றவங்க இப்ப கை வைத்துங்க. Those who say I realize that there are so many vows yet to be performed and it is upon me, lift up your hands in the presence of God. பிரியமானவர்களே, அதை என்றைக்கு நிறைவேற்ற போகிறீர்கள்? Beloved ones, when are you going to perform your vows? இன்றைக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் உன்னோடு கேள்வி கேட்கிறார். The Lord is questioning you in this sanctuary today. நீ என்றைக்கு நிறைவேற்ற போகிறாய்? When are you going to perform them? ஒரு சான்ஸ். One chance. இன்றையிலிருந்து நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who surrender yourself to perform your vows from today on, lift up your hands. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat, மறுபடியும் இந்த பொருத்தனையை கர்த்தர் காண்கிறார். the Lord is watching your vow once again. உன் வலது கையை கர்த்தர் பார்க்கிறார். The Lord is seeing your right hand, உன் உடையில், your garment, உன் உணவில், your food, உன் உட்காருதலில், your sitting down, உன் எழுந்திருக்குதலில், your rising up, உன்னுடைய பார்வையில், your sight, உன்னுடைய பேச்சில், your speech, உன்னுடைய நடக்கையில், your conversation, உன்னுடைய ஜெபத்தில், your prayer, உன்னுடைய உபவாசத்தில், your fasting. ஒவ்வொன்றிலும் நீ பண்ணின பொருத்தனை மறந்து போக மாட்டார். He will not forget the vow that you have made in each and everything. ஏன் இந்த பொருத்தனை அவர் எதிர்பார்க்கிறார்? Why does he expect your vow? நீ எப்பொழுது உடன்படிக்கை பண்ணினாயோ அப்பொழுது நீ பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறாய். When you made a vow, you are made sanctified. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று உன்னை உரிமை பாராட்டுவார். Gather my saints who made a covenant with me by sacrifice. நீ அதை நிறைவேற்றும் பொழுது நீ பரிசுத்தவானாய் மாறுவாய். When you perform your vow, you are a saint. என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். He will say, gather my saints.
நீ பொருத்தனையை நிறைவேற்று, perform your vow, ஒப்புக்கொடு, surrender yourself. கர்த்தர் பலன் தருவார். The Lord will grant you strength. சத்துரு தோற்று போவார். The enemy will be defeated. Hallelujah. Ribahariya rabana katarabaliya rikhabala bari bala bakara bakatira bala hidabala katira bala bakara baliya undure. Amen. Hallelujah, hallelujah. Hitrabala karaba karaba kataraba. எத்தனை பேர் மறுபடி சரண்டர் பண்றீங்க? உங்களை எத்தனை பேர் மறுபடியும் இன்றைக்கு உங்களை பொருத்தனைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you surrender yourself to this vow once again? அவங்க மட்டும் கை வைத்துங்க, நாம அவங்களுக்காக ஜெபிச்சு கூட்டத்தை முடிக்க போறோம். Only such people lift up your hands, we will pray for you and finish the meeting. கர்த்தாவே, இதுவரை நான் பண்ண பொருத்தனைகள்ல अनेक காரியங்கள்ல உண்மை இல்ல, கிருபையினால் என்னை மன்னியுங்க. Lord, I was not faithful in all the covenants I have made up till now. By grace you pardon me. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and tell these words. ஆண்டவரே, ஒரு விசை என்னை மன்னியும். Lord, pardon me once more. ஆனா இன்னையில இருந்து நான் அதை நிறைவேற்றுவேன். Today on I will fulfill my vow. எத்தனை பேர்? ஒரு 10 பேரா இருந்தாலும் அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Even if it's at least 10 people, lift up your hands. நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தருவார். You surrender yourself, the Lord will anoint you. உன்னால முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்து செயல்படுத்துவார். That which is impossible for you, the Spirit of the Lord within you will work in you. நீ பொருத்தனைகளை நிறைவேற்றுவாய். You will சங்கரிக்கப்பட்டு போவாய். The enemy will be utterly cut off. ஏபாலா இதபா கரபா கதிரபா கதிரானியா லிக்தபா கரபா கதிரபா கதிரபா நாக்கிரா. ஆமா, உங்களில் அநேகர் இப்பொழுது வேதனைப்படுகிறீர்கள். Many among you are being hurt within you. என்ன வேதனை? What is that pain? நம்முடைய வாழ்க்கையில வந்த அநேக பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணங்களை நீங்க உணர்கிறீர்கள். You realize you are the reason for the problems that arose in your life. ஏன் இந்த வியாதி? Why the sickness? ஏன் மறுபடியும் இந்த பிரச்சனை? Why problems again? ஏன் மறுபடியும் இந்த குழப்பம் நீடிக்குது? Why confusions persist? அதுக்கு காரணம் என்ன? What is the reason? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுடைய பொருத்தனையை நீங்க நிறைவேற்றாதது. Now you have understood that you have not performed your vows. அப்படி எத்தனை பேர் உணர்றீங்க? How many of you realize this? இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு பண்ணின ஒரு பொருத்தனைகளில் அநேக காரியங்களில் உண்மை இல்லாததனால தான் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? How many of you feel the reason for the problems of today is that I was not faithful in the vows that I made with the Lord personally? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. Surrender yourself today. ஒருவேளை உன்னால முடியாட்டாலும் நீ ஒப்பு கொடு, கர்த்தர் ஒரு அபிஷேகம் தந்து அதை நிறைவேற்ற வைப்பார். Perhaps you are unable to perform your vow, but you surrender yourself, the Lord will give you an anointing, make you fulfill your vow. எத்தனை பேர் இந்த வார்த்தையை How விசுவாசிக்கிறீங்க? many of you believe on this word? நீங்க ஒப்பு கொடுங்க. You surrender yourself. மறுபடியும் அந்த பொருத்தனைக்கு உங்களை உட்படுத்துங்க. Once again bring you under the vow. கர்த்தர் ஒரு பலன் தருவார். The Lord will grant you strength. கர்த்தர் ஒரு கிருபை தருவார். The Lord will grant தருவார். The Lord will give you power. அவரே உன்னை எழுப்புவார். He will raise you. அவரே உன்னை பலப்படுத்துவார். He will strengthen you. ரிபாலா இதபா கரபா கதிரபா கதிரபா லப்துடானி அரபாலா. ஆம், நான் ஆராதனையை சீக்கிரமா முடிக்க மாட்டேன். I will not finish the service early. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். Something should happen for me. என்ன? What is that? இந்த பொருத்தனையை நீ நிறைவேற்றாமல் இருந்ததுனால உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் தொழில்ல, உன் சரீரத்துல எங்கெங்கெல்லாம் இந்த சத்துரு பிரவேசிச்சானோ, இன்னைக்கு நீ பொருத்தனை பண்றதுனால அவன் அழிக்கப்படணும். Because you have not performed your vow, the enemy had entered into your life, your family and in your body, and whichever place the enemy has entered in, he should be destroyed today. யூதாவே, உன் பொருத்தனைகளை செலுத்து. Oh Judah, துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு போவான். the wicked will be utterly cut off. இனி அவன் உன் வழியே வர மாட்டான். He shall no more pass by you. ஈவானியாரா கரபா கரபா கதுடா துடாபா கதுரா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே.
என்னை பரலே அழகியேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல அது நடத்திடுவே அடியேனை திருசித்தம் போல அது நடத்திடுவே பலிபீடத்தில் என்னை பரலே அழகியேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல அது நடத்திடுவே அடியேனை திருசித்தம் போல அது நடத்திடுவே பலிபீடத்தில் என்னை பரலே அழகியேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல அது நடத்திடுவே 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 அடியேனை பிரியமானவர்களே, Beloved ones, பொருத்தனையை சிம்சோன் இழந்து போனான். Samson lost his consecration. அந்த பொருத்தனையை அவன் நஷ்டப்படுத்தின பொழுது When he lost his consecration, பிசாசு அவனுடைய வாழ்க்கையில விளையாண்டு விட்டான். the devil played in his life. அவனை குரங்காக்கி விட்டான். He made him a monkey. அழுதான். He wept. எப்படி அழுதான் தெரியுமா? How did he weep? மறுபடியும் பொருத்தனைக்கத்தான் அழுதான். He wept for his vow again. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Have a clear understanding. அவன் சொன்னான், ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசை என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me once more. பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் அவனுடைய தலை மயிர் முளைத்தது. The Bible says once again his hair grew. தயவு செய்து நீங்க முழங்கால் போடுங்க, உட்காராதீங்க. இது ஒரு பேடான ஹாபிட். நீங்க நின்னு சாதிச்சு ஜெயிக்கணும். கடைசி காலம் உட்கார்ற காலம் கிடையாது. இந்த கூட்டத்துல உன் பிரதிஷ்டையின் முடி முளைக்கட்டும். Let the hair of your consecration grow in this meeting. அவன் அந்த கடைசி நேரத்துல அழுகையோடு தான் அந்த மண்டபத்துக்கு போனான். In the last moment he went with tears to that place. அவன் ஆத்துமாவுல ஒரு ஓலம் இருந்தது. There was a howling in his soul. ஒரு விசை என்னை பலப்படுத்தும். Lord, once more strengthen me. தேவனே ஒரு விசை. Lord, strengthen me once more. நான் மறுபடியும் அந்த பிரதிஷ்டைக்கு வர்றேன். I come back to the consecration. மறுபடியும் நான் நசரேயனாய் நிற்பேன். I will stand as a Nazarite once again. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you surrender? எத்தனை வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many youth surrender? எத்தனை பெற்றோர்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many parents surrender? எத்தனை ஊழியர்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many servants of God will surrender? கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். The Lord will do wonders for you. நீ இதுவரை செய்யாத காரியங்களை கர்த்தர் உனக்கு மறுபடியும் செய்ய போகிறார். The Lord will do once again those things which you have not வாயை done. திறந்து கேளு. Open your mouth. ஒரே ஒரு வார்த்தை. One word. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. ஒரு விசை என்னை பலப்படுத்தும். Once more strengthen நான் me. என் பொருத்தனையில் உண்மையாய் இருப்பேன். I will be faithful in my consecration. இபாஹானியா ரபகத்ரா பகத்ரா பகத்ரா இலாபானியா ரபகத்ரா பனமானசா. பொருத்தனையை புதுப்பித்த பின்பு, After you renewed your consecration, கர்த்தர் அவனை பலப்படுத்தின பின்பு, after the Lord strengthened him, கடைசி நேரத்துல இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். in the last moments he did those exploits which he had not done இன்றைக்கு உன் before. பொருத்தனை புதுப்பிக்கப்படுமானால், If your consecration is renewed today, மறுபடியும் அந்த பொருத்தனை முளைக்குமானால், if it is once again grown again, தெய்வம் உன்னை பலப்படுத்துவாரானால், if the Lord will strengthen, செய்யாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். the Lord will do that thing which you have not done நீ up till now. கிரகிக்க கூடாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். The Lord will do those things which you cannot உன் புத்தி comprehend. கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். The Lord will do those things which pass your understanding. கத்ராபானியா ரஹனியா ரபாலா கத்ராபா கராபாலா.
ஹalleluya. ஆமா. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. இந்த உலகத்துல பொருத்தனையை நிறைவேற்றுகிறது உனக்கு பல பாடுகள், வேதனைகளை, நிந்தைகளை அனுபவிப்பது போல இருக்கும். ஆனால் எக்காலம் தொனிக்கும் பொழுது அந்த சத்தம் பொருத்தனையை நிறைவேற்றினவர்களுக்கு மட்டுமே கேட்கும். Performing your vows might be sufferings and reproach and shame and various kinds of hurts in this world, but only the sound of the trumpet will be heard for those who fulfill their vow. எக்காலம் தொனிக்கும். The trumpet will sound. நான் அவரை காண்பேன். I will see him. அந்நிய கண்கள் அல்ல, not strangers. என் சொந்த காணோம். My own eyes shall behold him. எத்தனை பேருக்கு அந்த நாளை காண வேண்டும்? How many of you want to see that day? இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself today. இனிமேல் வரும் காலங்களிலே பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. Fulfill your vows in the days to come. இயேசு வரும் பொழுது நாம் அவரை சந்திக்கலாம். We shall see Jesus when he comes. Hallelujah, hallelujah. Hikarabala katrabala. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய பொருத்தனைகளை கருத்து கர்த்தர் நம்மோடு பேசினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசை வேத வசனங்களின் மூலமாய் உணர்த்தி வைக்கப்பட கர்த்தர் அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இழந்து போன, விட்டு போன, மறந்து போன, பட்டு போன எல்லா பிரதிஷ்டைகளையும் புதுப்பித்துக் கொள்ள ஒன்று கூட கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் ஒன்று கூட பொருத்தனைகளை நிறைவேற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு போகிறான். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது இயேசு வரும் பொழுது நாம் அவரை சந்திக்கலாம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொருத்தனைகளை நிறைவேற்றுவர்களை சந்திக்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள் எல்லாம் கடந்து பாதுகாத்திய ஆண்டவரே, கடந்த வாரத்தில் நடந்ததான எங்களுடைய சென்னை கன்வென்ஷனை ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களுடைய கன்வென்ஷன்ல மகிமையான கிரியைகளை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்திய ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாள் காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு உம்முடைய சமூகத்திலிருந்து ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் எங்கட மத்தியில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. சர்வ வல்லவர் எங்கட மத்தியில் அசைவாடினீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கட மத்தியில் கிரியை செய்தீர். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கட ஆராய்ந்த ஒவ்வொரு பதிலும் நீர் நடத்தி ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொண்டு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, தந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். பாட்டுகளை எல்லாம் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த காலவெளியிலையும் கூட நீர் எங்களோடு பேசின நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலவெளியிலையும் கூட ஆண்டவரே, நாங்கள் எழுந்து வளர்ந்தான கர்த்தா பொருத்தனைகளை திரும்பமாய் கர்த்தா பொருத்தனை செய்யும்படியாக பொருத்தனை என்னும் கர்த்தா அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் இந்த பொருத்தனையின் வார்த்தையை கேட்கிறத நாங்களும் கூட ஆண்டவர் இந்த காலவெளியில நாங்கள் உணர்வடைய எங்களுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ள, எங்களுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள, ஆண்டவர் எங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொண்டு கூட இந்த காலையில தந்ததான ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் இடத்தில் பொருத்தனை செய்யும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, சத்துரு எங்களை தொடுவதில்லை கர்த்தாவே. நாங்கள் பொருத்தனை செய்யும் பொழுது சத்துருக்கள் எங்களோடு சமாதானம் ஆவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, யூதாவை உன் பொருத்தனைகளை செலுத்து, சத்துரு ஒரு வழியாக உணர்த்தல் வருவதில்லை என்று சொல்லப்பட்டதான வசனத்தின் பிரகாரம் சத்துரு எங்களிடத்தில் வராமல் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பொருத்தனை செய்யும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே எல்லாவற்றிலும் எங்களுக்கு கர்த்தாவே அதில் ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் பொருத்தனை செய்யும் பொழுது பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் இடத்தில் கூட்டி என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பலியினால் எங்களை கர்த்தாவே உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தாவே சத்துரு எங்களை தொடுவதில்லை. பலியினால் நாங்கள் கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே நீர் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் உம்மை சந்திப்போம் மறுவோம் அடையும் என்கிற அந்த நம்பிக்கை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட நாங்களும் கூட உணர்வடைந்து கர்த்தாவே எங்களுக்கு பிரதேசங்களின் தீர்மானங்களை புதுப்பித்துக் கொண்டு எங்களுடைய கண்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு வாய்களை சுத்திகரித்துக் கொண்டு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களுடைய உடை நடை பாவனை எல்லாவற்றிலும் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு ஆண்டவரே நீர் மறுபத்தின் கர்த்தாவே நீர் வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் மறுபவம் அடைந்தவர்களாய் உம்மை சந்திக்க எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் உம்மை சந்திக்க எங்களை தகுதியாக்க முடியாது வேண்டிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்களோடு உணர்த்த நீரே, எங்களோடு பேசினீரே கர்த்தாவே. அந்த வார்த்தை
வார்த்தையினுடைய நாங்கள் ஜீவித்து எங்களுடைய ஜீவித்தை பரிசுத்தமாக்கி கொண்டு மகிமையின் கர்த்தர் வரும்பொழுது கர்த்தாவே பலினால நாங்கள் பொருத்தனை பண்ணினால் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கு செய்து நிறைவேற்றி நீர் எங்களை பலினால் எங்களை பரிசுத்தமாக்கி முடிய வரைக்கும் எங்களை ஆயத்தமாக்குற தேவனா இருக்கிறீர். அதற்கு எங்களை தைரியப்படுத்த முடியாது தாழ்த்து வறுமையாக்கி வல்லமையின் வசனத்துக்கு கிருபையின் வசனத்துக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதிகரமும் எடுத்துக்கொள்ளும். இந்த தேவசமூகத்தில் வந்த மக்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, பல கவலையோடு பாரத்தோடு வந்தவருடைய கவலையை மாற்றும், வியாதியோடு வந்திருக்கிற வியாதிகளை மாற்றும். ஆண்டவரே கர்த்தாவே, யாவரையும் தேவசமூகத்துக்களை யாவரையும் பலனடைந்தவர்களாய் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதேசம். எல்லா துதிகரமும் எடுத்துக்கொள்ளும். வந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்புவோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.